குட் மார்னிங். ஸோ உங்களுக்கு இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் வந்து யூனிட் 3. ஸோ யூனிட் 3ல மொத்தம் 3 பார்ட்டாக இருக்குது. ஒன்று வந்து ஓடிஇ, இன்னொன்று பிடிஇ, இன்னொன்று லாப்லாஸ் அண்ட் இன்வர்ஸ் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஸோ இதில் வந்து ஓடிஇ, பிடிஇ அண்ட் தென் லாப்லாஸ் மூணுலேயுமே ஒரு ஈக்குவல் குவான்டிட்டியில் தான் உங்களுக்கு கொஷின் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போது ஆவரேஜாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூனிட்டில் ஒரு 14லேருந்து 16 கொஷின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதில் வந்து ஓடியில் ஒரு 4 to 5 வரும். அதே போல் பிடிஇலையும் 5 கொஷின்ஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ லாப்லாஸில் வந்து உங்களுக்கு ஒரு 4 to 5 கொஷின்ஸ் கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் நமக்கு ஓடியில் என்னென்ன மாடல் இருக்குது அண்ட் தென் அது எப்படி அந்த மாடல் என்ன டைப்பில் இருக்கும், அந்த மாடல் ப்ராப்ளம் வந்து எப்படி நம்ம என்ன டைப்பில் இருந்தால் எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும், அதை பேஸ் பண்ணினா ப்ரீவியஸ் இயர் கொஷினும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஓடியில் நம்ம பார்ப்போம். ஸோ நமக்கு 3 டைப்பில் இருக்குது. ஸோ ஓடியில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன் எக்ஸாக்ட். ஸோ எக்ஸாக்ட்லேருந்து கொஷின் நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஸோ ஒன்று கொஷின் வந்து சொல்யூஷன் கேட்குற கொஷினாகவும் இருக்கலாம், அல்லது கிவன் கொஷின்லேருந்து இட் இஸ் எக்ஸாக்ட் ஆர் நாட் அந்த மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ எக்ஸாக்டாக இருக்கணும் அப்படின்னா ப்ராப்ளம் என்ன டைப்பில் இருக்கணும்னா எம்டிஎக்ஸ் ப்ளஸ் என்டிஒய் ஈக்குவல் டு 0 ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் எக்ஸாக்டாக இல்லையான்னு செக் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்னு அர்த்தம். ஓகேங்களா? அதாவது இது வந்து ஒரு லீனியர் டைப் தான். ஒருவேளை உங்களுக்கு எம் ப்ளஸ் n இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் ஃபார்முலையும் கொடுக்கலாம். ஸோ அப்படின்னா என்னென்னா டிஎக்ஸால் அந்த ஹோல் ஈக்குவேஷனை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இந்த ஃபார்மேஷன் வந்துடும். ஸோ இந்த மாதிரி டைப்பில் கேட்டாங்க அப்படின்னா இட் இஸ் எக்ஸாக்ட் ஆர் நாட் அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு my இஸ் ஈக்குவல் டு nx நீங்கள் வெரிஃபை பண்ணணும். ஸோ my அப்படின்னா என்னென்னா dou m by dou partial derivative with respect to y, dou m by dou y is equal to dou n by dou x. ஸோ இது ஈக்குவல், அதாவது myயும் nxும் ஈக்குவலாக வந்துச்சுன்னா dou m by dou y, dou n by dou x ரெண்டும் ஈக்குவலாக வந்துச்சுன்னா the given problem is exactன்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நாட் எக்ஸாக்ட்டுங்கும் போது இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் அப்படின்றது ஒன்று வேணும். ஸோ அந்த இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் அப்படின்றத எப்படி வந்து நம்ம அந்த கிவன் ப்ராப்ளம் என்ன டைப்பில் இருந்தால் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் நம்ம எந்த மாதிரியான இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஃபைண்ட் பண்ணுங்கிறத நம்ம உங்களுக்கு ரிசல்ட்ஸாக கொடுத்துருப்போம். ஸோ எக்ஸாக்டோட சொல்யூஷன், ஜென்ரல் சொல்யூஷன் ஃபார் எக்ஸாக்ட் ப்ராப்ளம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இது எக்ஸாக்டாக இல்லையான்னு செக் பண்ணிக்கணும். கிவன் ப்ராப்ளம் எக்ஸாக்டாக இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு ஜென்ரல் சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு இந்த கிவன் ப்ராப்ளம் இருக்கு இல்லைங்களா, அதை இன்டகிரேட் பண்ணணும். ஸோ எப்படி இன்டகிரேட் பண்ணணும்னா இன்டகிரல் எம்டிஎக்ஸ் எம்ன்ற டேர்மை நீங்கள் இன்டகிரேட் பண்ணுறீங்க எதை பொறுத்து, எக்ஸை பொறுத்து. ஸோ நான் ஒய் as கான்ஸ்டண்ட்டாக நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ இந்த இடத்துல ஒய்யை வந்து கான்ஸ்டண்ட்டாக ஃபஸ்ட்டு டேர்மில் ஒய் கான்ஸ்டன்ட்னு வச்சுக்கணும், ஒரு நம்பர்னு வச்சுட்டு எக்ஸை மட்டும் நம்ம இன்டகிரேட் பண்ணால் போதும். ப்ளஸ் இன்டகிரல் n into dy is equal to some constant. ஏன்னா இன்டகிரேட் பண்ணதுக்கப்புறம் which is equal to constant இல்லைங்களா? ஸோ இதில் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா என்னில் எக்ஸுங்கிற டேர்மை நம்ம நெக்லெக்ட் பண்ணிடணும், ஃப்ரீ ஃப்ரம் எக்ஸ். ஸோ எக்ஸுங்கிற டேர்மே வேணாம், அதை எலிமினேட் பண்ணிவிட்டு ரிமைனிங் எங்கெல்லாம் ஒய் டேர்ம் ஒன்லி அப்பியர் அப்படின்னா ஸோ அதை மட்டும் நம்ம இன்டகிரேட் பண்ணுறது தான் இன்டகிரல் n dy. ஸோ இதுக்கு கிடைக்கிற ஆன்சர் தான் நம்ம என்னன்னா எக்ஸாக்ட் ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இது ஒரு டைப் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ரெண்டாவது லீனியர் டைப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ லீனியர் டைப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்ளம் என்ன ஃபார்மேட்டில் வரும் அப்படின்னா dy by dx ப்ளஸ் py is equal to q இந்த ஃபார்மேட்டில் வரும். ஸோ இதில் என்ன பண்ணுவாங்கன்னா 2 கொஷின் கேட்கலாம். ஒன்று வந்து இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கேட்கலாம், அல்லது ஜென்ரல் சொல்யூஷன் கேட்கலாம். ஸோ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் வேணும்னா ஃபார்முலா இ பவர் இன்டகிரல் பிடிஎக்ஸ், இ பவர் இன்டகிரல் பிடிஎக்ஸ் தான் நமக்கு இன்டகிரேட்டிங் ஃபேக்டருக்கான ஃபார்முலா. ஸோ பின்றது யாருன்னா ஃபஸ்ட்டு டேர்ம் டிஒய் பை டிஎக்ஸ் இருக்கணும், அது இல்லாமல் வேறு எந்த டேர்மு முன்னாடி மல்டிப்ளிகேஷனில் இருந்தாலும் த ஹோல் ஈக்குவேஷனையும் அந்த டேர்மால் நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போது ஒய்க்கு செகண்ட் டேர்மில் ஒய் தனியாக எடுத்துக்கணும், ஒய் போக மீதி இருக்க எல்லா டேர்மையும் நம்ம என்னன்னு சூஸ் பண்ணிக்கலாம்,
Pன்னு சூஸ் பண்ணிக்கலாம். ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் Q இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ e பவர் இன்டெக்ரல் P dx e பவரில் P நம்ம கொண்டு வந்து அப்ளை பண்ணி இன்டெக்ரல் dx அதாவது P dx நீங்கள் எடுத்தீங்கன்னா கிடைக்கிற ஆன்சர் e பவரில் எழுதுறது தான் இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர். ஜென்ரல் சொல்யூஷன் அப்படின்னா என்னன்னா y இன்ட்டு e பவர் இன்டெக்ரல் P dx இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் Q இன்ட்டு e பவர் இன்டெக்ரல் P dx இன்ட்டு dx ப்ளஸ் c. ஸோ இதுதான் ஜென்ரல் சொல்யூஷன். அப்போது இந்த மாதிரி லீனியர் டைப் ப்ராப்ளத்துக்கு ஆப்வியஸாக நம்ம இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் ஃபைன் பண்ணி ஆகணும். ஸோ அந்த இன்டெகிரேட்டிங் ஃபேக்டரை இங்கே கொண்டு வந்து அப்ளை பண்ணிவிட்டு Q ரைட் சைடு இருக்கு இல்லைங்களா, ஸோ அது கூட e பவர் இன்டெக்ரல் PDX நீங்கள் கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் தான் ஜென்ரல் சொல்யூஷன் ஆஃப் லீனியர் டைப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ இது வந்து ஃபஸ்ட் டிகிரி, அதாவது dy பை dxன்னு மட்டும் இருந்துச்சுன்னா இது வந்து இதனுடைய டிகிரி வந்து 1, டிகிரி 1, ஆர்டர் 1. ஸோ இந்த டைப்பில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஒன்று ப்ராப்ளம் உங்களுக்கு எக்ஸாக்டில் கேட்கலாம் அல்லது லீனியர் டைப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் கேட்கலாம். ஸோ இன்னொரு மெத்தட் இருக்குது, தேர்ட் ஒன். சேம் இதே ஃபஸ்ட் ஆர்டரில் உங்களுக்கு வந்து வேரியபிள் செப்பரபிள் மெத்தட். ஸோ உங்களுக்கு கொஷின் வந்து dy பை dx இன்ட்டு இந்த டேர்மில் கொடுத்துருவாங்க. ஸோ ரெண்டு டேர்ம் நமக்கு mdx ndy ஃபார்ம் இருக்கு இல்லைங்களா, அதே மாதிரியே. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 + e பவர் x இன்ட்டு dy மைனஸ் log மைனஸ் dx which is equal to 0. ஸோ இந்த மாதிரி கொடுத்தாலும் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா y dy. ஸோ இந்த மாதிரி ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா வேரியபிள் செப்பரபிள் மெத்தட் யூஸ் பண்ணியே நம்மளால் போட முடியும். ஸோ dy dx மட்டும்தான் இருக்குது, ஃபஸ்ட் ஆர்டர் ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா ஸோ இது இந்த சைடு கொண்டு போயிடுங்க. அப்போது 1 + e பவர் x இன்ட்டு dy இஸ் ஈக்குவல் டு y இன்ட்டு dx. இப்போ என்ன பண்ணலாம்னா y எல்லாம் ஒரு சைடு x எல்லாம் ஒரு சைடு கொண்டு போயிடுங்க. அப்போது இந்த சைடு நம்ம என்ன பண்ணிடலாம், y 1/y இன்ட்டு dy which is equal to 1/1 + e பவர் x இன்ட்டு dx. ஸோ now integrating taking integrating on both sides, ரெண்டு சைடும் நம்ம இன்டெகிரேட் பண்ணதுக்கப்புறம் கிடைக்கிற ஆன்சர் தான் இதனுடைய சொல்யூஷனாக இருக்கும். ஸோ இது ஒன் ஆஃப் த மெத்தட். அப்போது ஃபஸ்ட் ஆர்டர் ஃபஸ்ட் டிகிரின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மொத்தம் 3 டைப்பில் இருக்குது. ஒன்று வந்து எக்ஸாக்ட் அல்லது எக்ஸாக்ட்லி நான் எக்ஸாக்ட்டுக்கும் கொஷின்ஸ் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணின ப்ராப்ளம்ஸும் உங்களுக்கு கேட்கலாம். ஸோ அதுக்கான ரிசல்ட் இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் எப்படி ஃபைண்ட் பண்ணுங்கிற ரிசல்ட் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ அண்ட் தென் எக்ஸாக்ட் இல்லை அப்படின்னா லீனியர் டைப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கேட்கலாம். லீனியர் டைப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எக்ஸாக்டில் ரெண்டு மாடலில் கேட்கலாம். ஒன்று வந்து எக்ஸாக்டாக இல்லையான்னு செக் பண்ண சொல்லி கேட்கலாம், இல்லைனா நமக்கு ஜென்ரல் சொல்யூஷன் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. லீனியர் டைப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்னா இது வந்து இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிக்க சொல்லலாம் அல்லது ஜென்ரல் சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதே போல் வேரியேஷன் ஆஃப் வேரியபிள் செப்பரபிள் அப்படின்னா இதுவும் ஃபஸ்ட் ஆர்டர் ஃபஸ்ட் டிகிரி தான் இருக்கும். நீங்கள் டிஒயும் டிஎக்ஸும் தனித்தனியாக பிரிச்சுட்டு லெஃப்ட் சைட் ரைட் சைட் பிரிச்சுட்டு தென் எக்ஸ் டேர்மெல்லாம் ஒரு சைடாகவும் ஒய் டேர்மெல்லாம் ஒரு சைடாகவும் கொண்டு போயிடணும். அதாவது டிஎக்ஸ் எந்த சைடு இருக்கோ அந்த சைடு எக்ஸ் எல்லாம் கொண்டு போயிடணும், டிஒய் எந்த சைட்லாம் இருக்கோ அந்த சைடு டிஒய் ஒய் டேர்ம்ஸ் எல்லாம் கொண்டு போயிட்டு இன்டெகிரேட் பண்ணிங்க அப்படின்னா கிடைக்கிறது உங்களுக்கு சொல்யூஷனாக இருக்கும். இது ஃபஸ்ட் ஆர்டர் ஃபஸ்ட் டிகிரியில். இப்போது செகண்ட் ஆர்டரில் என்ன டைப்பில் கொஷின் கேட்கலாம், என்னென்ன ஃபார்மேட்லாம் இருக்குது, என்னென்ன ஃபார்மில் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ செகண்ட் ஆர்டர் ஃபோர்த் ஒன். இப்போது செகண்ட் ஆர்டர் லீனியர் டைப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் செகண்ட் ஆர்டரில் கேட்டாங்க அப்படின்னா கொஷின் என்ன மாதிரியெல்லாம் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு மாடல் உங்களுக்கு வந்து ஜென்ரலாக செகண்ட் ஆர்டர் அப்படிங்கிறது ரெண்டு இருக்குது, ஒன்று ஹோமோஜீனியஸ் இன்னொன்று நான் ஹோமோஜீனியஸ். அப்போது இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஏ இன்ட்டு டி ஸ்கொயர் ப்ளஸ் பி இன்ட்டு டி plus c of y which is equal to some function of x. ஸோ இந்த டைப்பில் ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க, which is equal to 0 வரலாம் அல்லது function of xவும் வரலாம். ஸோ இந்த டைப்பில் ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா
இது வந்து நமக்கு இதில் இருக்கக்கூடிய A, B, C எல்லாமே கான்ஸ்டன்ட் தான். ஸோ ஃபஸ்ட்டு இந்த டைப் ஆஃப் ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் அப்படின்றது என்னவா இருக்கும்னா ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷனோ ப்ளஸ் பர்டிகுலர் இன்டர்வலினுடைய கூடுதல் தான் இதனுடைய சொல்யூஷனாக இருக்கும். சரி, காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய இந்த D² D அந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்கு இல்லைங்களா, இதை ஆக்சிலரி ஈக்குவேஷனாக ஃபஸ்ட்டு எழுதணும். ஆக்சிலரி ஈக்குவேஷன்னா டிக்கு பதிலாக m மாற்றி எழுதணும். அதாவது AM² + BM + C = 0. இந்த ஃபார்மேட்டில் எழுதி 2 m வேல்யூ நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ எம்மோட வேல்யூ m1ம் m2ம் நாட் ஈக்குவல்ட்டாக வந்துச்சுன்னா, ஓகே, ஸோ டிஃப்ரெண்ட் m1 அண்ட் m2 வந்து டிஃப்ரெண்ட் வேல்யூவாக இருந்ததுன்னா காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் மொத்தம் m வேல்யூவை பேஸ் பண்ணி தான் 3 டைப் ஆஃப் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் m1 m2ம் நாட் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ae⁻m1x + be⁻m2x இது ஒரு டைப். ஸோ m1ம் m2ம் ஈக்குவல் அப்படின்னா, ஸோ கிடைக்கிற 2 சொல்யூஷனுமே ஈக்குவல் சொல்யூஷனாக இருந்துச்சுன்னா, ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு a × ax + b x + b × e⁻mx. and then third one என்ன அப்படின்னா, ஒருவேளை mக்கு கிடைக்கிற ஆன்சர் ஆல்ஃபா ± I பீட்டா ஃபார்ம், காம்ப்ளெக்ஸ்னால ஆப்வியஸாக 2 தாங்க எக்ஸிஸ்ட் ஆகும், ஒன்று ப்ளஸ் இன்னொன்று மைனஸ், அந்த மாதிரி எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் அப்படின்னா e⁻αx a cos βx + b sin βx. ஓகே, ஸோ இது ஒன் ஆஃப் த காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன். மொத்தம் 3 டைப்பில் இருக்குது. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா கிவன் செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட இந்த ஃபார்மேட், அதாவது லெஃப்ட் சைடில் உள்ள அந்த டி ஃபார்ம், அந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை மட்டும் எடுத்து அதுலேருந்து ரெண்டு எம் வேல்யூ கண்டுபிடிப்பீங்க. ஸோ அந்த 2 எம் வேல்யூ டிஸ்டிங்க்டாக இருந்தால் இந்த ஃபார்முலா, ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ax + b × e⁻mx, and then காம்ப்ளெக்ஸ் ஃபார்முலா வந்துச்சு அப்படின்னா e⁻αx a cos βx + b sin βx. இது என்ன அப்படின்னா சொல்யூஷனோட ஒரு பார்ட் மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன். சொல்யூஷனோட இன்னொரு பார்ட் என்ன அப்படின்னா பர்டிகுலர் இன்டெக்ரல். பர்டிகுலர் இன்டெக்ரல் எதை பேஸ் பண்ணி ஃபைன் பண்ணுவோம்னா the ஃபங்க்ஷன் ரைட் சைடில் உள்ள f(x) பேஸ் பண்ணி தான் பர்டிகுலர் இன்டெக்ரல் நம்ம ஃபைன் பண்ணோம். ஓகே, ஸோ இப்போ பர்டிகுலர் இன்டெக்ரல் ஃபார் f(x) = e⁻⁴ax. e⁻a ப்ளஸ்லவும் வரலாம் மைனஸ்லையும் வரலாம். அதாவது ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு 1/f(d)ன்ற ஃபார்மேட், அதாவது இது ஃபுல்லாக நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம்னா f(d)ன்னு சொல்லிடலாம். ஓகே, ad² + bd + c இந்த டேர்ம் அப்படியே நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம்னா f(d). ஸோ இந்த f(d) இன்ட்டு e⁻ax நம்ம எழுதணும். இதுதான் ஃபார்மேட் ஃபார் பிஐ கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகே, ஸோ இதில் டிக்கு பதிலாக e⁻ல எக்ஸுக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே நீங்கள் கொண்டு வந்து அப்ளை பண்ணிக்கிறது தான் f(a). டிக்கு பதிலாக a அப்படியே அப்ளை பண்ணிட்டு e⁻ax. ஓகே, ஸோ ஒருவேளை இந்த இடம் நமக்கு ஆப்வியஸாக நாட் ஈக்குவல் டு 0 தான் வரணும். சப்போஸ் 0 ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன ஸ்டெப் யூஸ் பண்ணுவோம்னா மேலே வந்து எக்ஸால் மல்டிப்ளை பண்ணி கீழே f'(d)ல திரும்ப a அப்ளை பண்ணணும் இன்ட்டு e⁻ax. ஸோ இப்போவும் நமக்கு நாட் ஈக்குவல் டு 0 தான் வரணும். ஒருவேளை இது 0 ஆயிடுச்சுன்னா திரும்ப மறுபடியும் என்ன பண்ணிக்கணும்னா மேலே எக்ஸால் மல்டிப்ளை பண்ணுவோம். ஆல்ரெடி ஒரு எக்ஸ் இருக்கு, திரும்ப நீங்கள் ஒரு எக்ஸால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா x × x x² ஆகிடும் டிவைடட் பை f'(a). அதாவது திரும்பவும் d இருக்கிற இடத்துல a அப்ளை பண்ணிக்கணும் இன்ட்டு e⁻ax. அதாவது இந்த இடத்துல ஆப்வியஸாக என்ன வந்துடும்னா 2 வந்துடும். ஸோ இது எல்லாமே நம்ம உங்களுக்கு நம்ம இது எல்லாமே கிளாஸில் நம்ம சொல்லியிருப்போம். ஸோ பிஐ கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஃபஸ்ட்டு e⁻ax ஃபார்மேட் வந்துச்சுன்னா ஜஸ்ட் டிக்கு பதிலாக, அதாவது இந்த f(d)ல டிக்கு பதிலாக டைரெக்டாக a ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு f(x)க்கான இதில் f(x)க்கு பதிலாக எனக்கு e⁻ax வரல மேம், பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்க 1/f(d) இன்ட்டு sin ax அல்லது cos ax ஃபார்மில் வந்தது அப்படின்னா என்ன பண்ணணும்? ஓகே, ஸோ இப்போ sin ax அல்லது cos ax அப்படின்னா ஓகே sin ax அல்லது cos ax அப்படின்னா
ஓகே, ஒரு சின்ன டெக்னிக்கல் இஷ்யூ. ஸோ அதனால் வீடியோ டிஸ்கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ கன்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இதில் பாருங்கள், 1/4 பிஐ கண்டுபிடிக்கிறோம். எப்போ அப்படின்னா sin AX அல்லது cos AX கொடுத்துருக்கும் போது எஃப் ஆஃப் டி இருக்கு இல்லைங்களா? எஃப் ஆஃப் டி என்ன ஃபார்மேட்டில் இருக்கும் உங்களுக்கு? ஆக்சுவலாக எஃப் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு டி ஸ்கொயர் ப்ளஸ் பி இன்ட்டு டி ப்ளஸ் சி ஃபார்மேட்டில் இருக்கும். இதில் டி நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது. டி ஸ்கொயருக்கு பதிலாக மைனஸ் ஏ ஸ்கொயர் ரீப்ளேஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ அப்போது 1/d ஸ்கொயருக்கு பதிலாக என்ன பண்ணிக்கிறீங்க? எஃப் ஆஃப் மைனஸ் ஏ ஸ்கொயர் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இன்ட்டு சைன் ஏஎக்ஸ் அல்லது காஸ் ஏஎக்ஸ், எனி ஒன். காஸ் கொடுத்தாலும் சரி, சைன் கொடுத்துருந்தாலும் சரி, டி ஸ்கொயருக்கு பதிலாக மைனஸ் ஏ ஸ்கொயர். ஸோ திரும்ப என்ன பண்ணணும்னா கிடைக்கிற ஆன்சர்ல இருந்து கான்ஜுகேட் எடுக்கணும். ரிமைனிங் இந்த இடம் நம்பர் மாறிடுமா? ஸோ அப்போ இது மட்டும் தான் இருக்கும். இதுக்கான கான்ஜுகேட்டை நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் மல்டிப்ளை பண்ணி அந்த ஃபர்தராக அந்த சொல்யூஷனை சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வரது தான் சைன் ஏஎக்ஸ் அல்லது காஸ் ஏஎக்ஸ் கொடுத்துருக்கும் போது பர்டிகுலர் இன்டெக்ரல். ஓகே, ஸோ இதில் நெக்ஸ்ட் பர்டிகுலர் இன்டெக்ரல் என்ன அப்படின்னா உங்களுக்கு அல்ஜிப்ரிக் ஃபார்மில் கொடுத்துருப்பாங்க. எஃப் ஆஃப் டி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்ட்டு எக்ஸ் பவர் 1 இருக்கலாம், அல்லது எக்ஸ் ஸ்கொயராக இருக்கலாம், அல்லது எக்ஸ் பவர் எம், எனிதிங். ஓகே, இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் பவர் எம்மில் இருக்கும் போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த எஃப் ஆஃப் டி ஃபார்ம் த ஹோல் ஃபார்மேட்டையும் நம்ம என்னவா சேஞ்ச் பண்ணிக்கணும்னா 1 + x த ஹோல் பவர் -1 ஃபார்முக்கு மாற்றணும். அப்போது இந்த இடத்துல ஆப்வியஸாக ஃபஸ்ட்டு டேர்ம் 1 இருக்கணும், அதுக்கப்புறம் என்ன வேணாலும் டேர்ம் இருக்கலாம். அப்போ நீங்கள் 1 மாற்றணும் அப்படின்னா இங்கே உள்ள டேர்மில் இருந்து நீங்கள் கான்ஸ்டன்ட் அல்லது டி ஏதாவது ஒன்று நீங்கள் காமனாக வெளியில் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் பர்டிகுலர் இன்டெக்ரல் ஃபார் எக்ஸ் அல்லது எக்ஸ் ஸ்கொயர் அல்லது எக்ஸ் பவர் எம்முக்கான பர்டிகுலர் இன்டெக்ரல். ஓகே, ஸோ இப்போது செகண்ட் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒன்று ரைட் சைடு ஜீரோவாக கொடுக்கலாம். ஜீரோவாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ரைட் சைடில் இந்த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் இல்லாமல் ஜீரோ மட்டும் இருக்குது அப்படின்னா த ப்ராப்ளம் வந்து ஒன்லி த சொல்யூஷன் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷனாக மட்டும்தான் இருக்கும். சப்போஸ் ரைட் சைடில் ஃபங்க்ஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன்ஸ் என்ன டைப்பில் இருக்குன்னு பார்க்கணும். இ பவர் ஃபங்க்ஷனா அல்லது சைன் அல்லது காஸா அல்லது எக்ஸ் அல்ஜிப்ரிக் ஃபார்மில் இருக்கா அப்படின்றத பார்க்கணும். ஸோ இ பவர்னால் நீங்கள் டேரெக்டாக டிக்கு பதிலாக ஏ அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ கேர்ஃபுல்லாக போடுங்க, இது ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம். ஆனால் இதில் ரொம்ப பேசிக் மிஸ்டேக் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக போட்டிங்க அப்படின்னா சொல்யூஷன் முடிஞ்ச அளவுக்கு கேர்ஃபுல்லாக கிளியராக போடுங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக போடுறன்ற பேரில் நம்ம மிஸ்டேக் பண்ணிட வேணாம். ஏன்னா ப்ளஸ் மைனஸில் கூட மிஸ்டேக் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக போடுங்க. இதில் இ பவர் ஏஎக்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா டிக்கு பதிலாக டேரெக்டாக ஏ அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். சைன் அல்லது காசில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா டி ஸ்கொயருக்கு பதிலாக மைனஸ் ஏ ஸ்கொயர் போட்டுட்டு ரிமைனிங் டி இருக்க டேர்மில் என்ன பண்ணணும்னா கான்ஜுகேட்டால் நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் மல்டிப்ளை பண்ணும்போது திரும்ப ஒரு டி ஸ்கொயர் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ அந்த டி ஸ்கொயருக்கு நம்ம ஆல்ரெடி டி ஸ்கொயருக்கு பதிலாக மைனஸ் ஏ ஸ்கொயர்னு ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? ஸோ அந்த வேல்யூ போட்டுக்கணும். மைனஸ் ஏ ஸ்கொயர், நல்லா கவனமாக போடுங்க. ஏ இருக்கும். ஸோ ஏவை ஸ்கொயர் பண்ணிவிட்டு மைனஸால் மல்டிப்ளை பண்ணி எடுத்துகிட்டு போய் அப்ளை பண்ணணுங்கிறது தான் மைனஸ் ஏ ஸ்கொயர். ஓகே, ஸோ எக்ஸ் அல்லது எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூப் எக்ஸ் பவர் எம் டேர்மில் உங்களுக்கு ப்ராப்ளம் ஃபங்க்ஷனில் ரைட் சைடில் உள்ள ஃபங்க்ஷன் அந்த டைப்பில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 1/f ஆஃப் டி இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த டேர்மே டோட்டலாக 1 + x த ஹோல் பவர் -1 டேர்முக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். பைனாமியல் எக்ஸ்பான்ஷனுக்கு சேஞ்ச் பண்ணணும். அப்போது நீங்கள் அந்த டேர்மில் இருந்து நீங்கள் உள்ளேருந்து என்ன கான்ஸ்டண்ட்டாக இருக்கட்டும், டியாக இருக்கட்டும், எது வேணாலும் நீங்கள் வெளியில் எடுத்துக்கலாம். பட் அந்த ஃபார்மேட்டை என்ன பைனாமியல் எக்ஸ்பான்ஷனுக்கு மாற்றணும் அப்படின்னா 1 + அல்லது 1 - x த ஹோல் இன்வர்ஸ் ஃபார்முக்கு மாற்றணுங்கிறது தான் கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ இதுதான் பேசிக்காக இருக்க 3 டைப்பு ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸு பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகே, காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் ஆஸ் யூஷுவல் எல்லா ப்ராப்ளத்துக்கும் அந்த 3 மாடலில் தான் வரும். M1 M2 ஈக்குவலாக இருந்தால் ஒரு டைப்பு, நாட் ஈக்குவலாக இருந்தால் ஒரு டைப்பு, அண்ட் தென் காம்ப்ளெக்ஸாக கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு டைப்பு. ஸோ இது தாண்டி வேறு என்ன மேம் செகண்ட் ஆர்டரில் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக ப்ராப்ளம் கேட்கலாம் அப்படின்னா, ஸோ உங்களுக்கு ரைட் சைடில் இ பவர் எக்ஸ் அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கு இல்லைங்களா? இப்போது ஏ இன்ட்டு டி ஸ்கொயர் ப்ளஸ் பி இன்ட்டு டி ப்ளஸ் சி ஆஃப் ஒய் ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா?
ஸோ இந்த இடத்துல சிங்கிள் ஃபங்க்ஷன், அதாவது இ பவர் எக்ஸ் சைன் ஏஎக்ஸ் காஸ் ஏஎக்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்கும் போது எப்படி பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்கணுங்கிறது உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ சப்போஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸு உங்களுக்கு ப்ராடக்ட் ஆஃப் டூ ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போது இ பவர் ஏஎக்ஸ் இன்ட்டு சைன் ஏஎக்ஸ் அல்லது காஸ் ஏஎக்ஸ், அதே போல் இ பவர் ஏஎக்ஸ் இன்ட்டு எக்ஸு இல்லது எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூப் எக்ஸ் பவர் எம் வரைக்கும். ஸோ இந்த மாதிரி ஆர் இ பவர் ஏஎக்ஸ் இன்ட்டு காஸ் ஏஎக்ஸ். ஸோ இந்த டைப்பில் ப்ராடக்ட் ஆஃப் டூ ஃபங்க்ஷன்ஸாக கொடுத்துருக்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் சிஎஃப் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் ஆஸ் யூஷுவல் எப்படி கண்டுபிடிப்பீங்களோ அந்த M1 M2 பொறுத்த வரைக்கும் அது மூணே டைப் தான் இருக்குது. ஈக்குவல், நாட் ஈக்குவல், காம்ப்ளெக்ஸ். அந்த ஃபார்மில் நீங்கள் லெஃப்ட் சைடு கண்டுபிடிச்சிக்கணும். ரைட் சைடை வச்சு தான் நம்ம பர்டிகுலர் இன்டெக்ரல் ஃபைண்ட் பண்ணுவோம். ஸோ அப்போ பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்கிறோம். 1/f ஆஃப் டி இருக்கு இன்ட்டு இ பவர் சம் ஏஎக்ஸ் அல்லது ப்ளஸ் ஏ வரலாம் அல்லது மைனஸ் ஏ வரலாம் இன்ட்டு சைன் ஏஎக்ஸ். ஸோ இந்த டைப்பில் வருது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா டிக்கு பதிலாக எஃப் ஆஃப் டி ப்ளஸ் ஏ சப்ஸ்டியூட் பண்ணணும். இங்கே ப்ளஸில் இருந்துச்சுன்னா ப்ளஸ் போட்டுக்கணும், மைனஸ் இருந்தால் இந்த இடம் மைனஸ்ன்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ அதாவது ப்ராப்ளம் இ பவரில் என்ன இருக்கோ அதை பொறுத்து தான் நம்ம இங்கே ரீப்ளேஸ் பண்ணணும். இப்போ இங்கே ப்ளஸில் இருக்குது அப்படின்னா ப்ளஸ் ஏ இன்ட்டு இ பவர், இந்த இ பவர் ஏஎக்ஸை என்ன பண்ணணும் அப்படின்னா ஈக்குவலுக்கு முன்னாடி கொண்டு வந்துடணும், இ பவர் ஏஎக்ஸ்னு. சரிங்களா? ஸோ எப்போ நீங்கள் டிக்கு பதிலாக டி ப்ளஸ் ஏன்னு ரீப்ளேஸ் பண்ணி இதை சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு இன்ட்டு சைன் ஏஎக்ஸ், சைன் ஏஎக்ஸுக்கு பர்டிகுலர் இன்டெக்ரல் அஸ் யூஷுவல் எப்படி போடுவீங்களோ டி ஸ்கொயர்னா மைனஸ் ஏ ஸ்கொயர் ரீப்ளேஸ் பண்ணுவீங்களா அந்த டைப்பில் போடுங்க. பட் அதுக்கு முன்னாடி இ பவர் ஏஎக்ஸ்ன்னு இருந்துச்சுன்னா அதில் டிக்கு பதிலாக டி ப்ளஸ் ஏ ரீப்ளேஸ் பண்ணிடணும், இ பவர் ஏஎக்ஸை முன்னாடி கொண்டு வந்துடணும். ஸோ இதுதான் கான்செப்ட்டு. ஸோ இதை அப்படியே ஃபர்தராக இந்த இடத்துல இருந்து சைன் ஏஎக்ஸுக்கு என்ன பண்ணுவோமோ ஃபஸ்ட்டு நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அதில் சைன் ஏஎக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணுவீங்களோ ப்ரொசீஜர் அதை அப்படியே ப்ரொசீஜராக போட்டு வந்துட்டு இ பவர் ஏஎக்ஸை மல்டிபிளாக போட்டுக்கணும். ஓகே, ஸோ இதில் இன்னொரு டைப்பில் கேட்கலாம்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, இ பவர் ஏஎக்ஸ் இன்ட்டு எக்ஸ் பவர் என், அதாவது பர்டிகுலர் இன்டெக்ரல் ஃபார் 1/f ஆஃப் டி இன்ட்டு e power some ax into x square x cube anything else. Okay, so இந்த டைப்ல இருந்தது அப்படின்னா 1/d க்கு பதிலா again என்ன முன்ன போட்ட மாதிரியே தான் same, which is equal to e power ax முன்னாடி கொண்டு வந்துட்டு 1/f of d க்கு பதிலா d plus a replace பண்ணிட்டு into x power n. Okay, so இந்த டைப்ல ஃபர்தரா போட்டுடலாம். ஏன்னா இதை நீங்க ரீப்ளேஸ் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ டி ஸ்கொயர் மைனஸ் 2d ப்ளஸ் 3ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இன்ட்டு விச் இஸ் ஆஃப் ஒய் விச் இஸ் ஈக்குவல் டு சம் எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குன்னா ப்ராப்ளம் எப்படி வரும், இ பவர் 3x இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். அப்போது இ பவர் 3x 1 டிவைடட் பை இந்த இடத்துல டிக்கு பதிலாக என்ன போடணும், டி ப்ளஸ் 3 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு டிக்கு பதிலாக டி ப்ளஸ் 3 ப்ளஸ் 3 into x square. ஸோ இந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ணிக்கணும் அப்படின்றது மீனிங். அப்போது இ பவர் 3x 1 கீழே எக்ஸ்பான்ஷன் பண்ணணும். ஸோ டி ப்ளஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர்னா என்ன ஃபார்முலா, டி ஸ்கொயர் ப்ளஸ் 6d ப்ளஸ் 9 மைனஸ் 2d அண்ட் தென் மைனஸ் 6 ஓகே ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். என்ன வரும், இ பவர் 3x 1 இதிலிருந்து நம்ம 12 ஆகும், 12லேருந்து 6 போனால் 6. ஸோ இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணால் ப்ளஸ் 4. அப்போது டி ஸ்கொயர் ப்ளஸ் 4d ப்ளஸ் 6 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இப்போது எக்ஸ் ஸ்கொயருக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 1 ப்ளஸ் எக்ஸ் ஃபார்மேட்டை கொண்டு வரணும். அப்போது இங்கே இருக்குள்ள கான்ஸ்டண்ட்டாக நீங்கள் வெளியில் எடுத்துக்கலாம். இ பவர் 3x 1/6 நீங்கள் வெளியில் எடுத்துட்டீங்க அப்படின்னா 1 ப்ளஸ் டி ஸ்கொயர் ப்ளஸ் 4d டிவைடட் பை 6ன்ற ஃபார்மேட்டுக்கு வந்துடும் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இப்போ பாருங்கள் இதை 1ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம், இதை ஃபுல்லாக எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ 1 ப்ளஸ் எக்ஸ் ஃபார்மேட்டில் இருக்குது. 1 ப்ளஸ் எக்ஸ் டினாமினேட்டர்லேருந்து நியூமரேட்டர் போனால் 1 ப்ளஸ் எக்ஸ் த ஹோல் இன்வர்ஸ். முன்னாடி இந்த 6 கான்ஸ்டண்ட்டை நம்ம வெளியில் எடுத்தோம், ஸோ அதனால் அது டிவைடட் பை 6ன்னு வந்துடும். அப்போது இ பவர் 3x/6
1 plus d square plus 4d divided by 6 the whole inverse அப்படின்னு வந்துடும். ஓகே, ஸோ இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். திரும்ப அதுக்கு எக்ஸ்பான்ஷன் யூஸ் பண்ணி நம்ம ஆஸ் யூஸ்வல் ப்ராப்ளம் எப்படி போடுவோமோ சேம் அதே போல் போட்டுக்கலாம். இது வந்து ப்ராடக்ட் ஆஃப் டூ ஃபங்க்ஷன். ஒருவேளை மேம் இ பவரே எங்களுக்கு வரல, எக்ஸ் வந்திருக்கு சைன் எக்ஸ்ன்னு வந்திருக்கு, இல்லை எக்ஸ் ஸ்கொயர் காஸ் எக்ஸ், இந்த மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் டூ எக்ஸப்ட், அதாவது இ பவர் இல்லாமல் ரெண்டு ஃபங்க்ஷன் வருது மேம் அப்படின்னா எப்படி போடுறது அப்படின்னா அது உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் ஒருவேளை எக்ஸ் இன்ட்டு சைன் அல்லது எக்ஸ் இன்ட்டு காஸ்ல வருது அப்படின்னா ஸோ அதை எப்படி போடலாம்? இப்போ எக்ஸ் இன்ட்டு சைன் 3x அல்லது எக்ஸ் ஸ்கொயர் காஸ் 2x இந்த மாதிரி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணணும்? ஸோ வி நோ தட் த காஸ் தீட்டா பிளஸ் ஐ சைன் தீட்டாவை எப்படி எழுதிக்கலாம்? இ பவர் ஐ தீட்டா. ஓகே, ஸோ இது ரெண்டும் சமம். ஆப்வியஸாக இது ஈக்குவல் தானேங்க. இது ட்ரிக்னாமெட்ரியில் உள்ள கான்செப்ட். ஸோ இதில் இது யாரை நம்ம சொல்லுவோம்? ரியல் பார்ட். இது என்னன்னு சொல்லுவோம்? இமேஜினரி பார்ட். இது ரியல் பார்ட், இது இமேஜினரி பார்ட். So, real part of e power I theta is cos theta. Real part of e power I theta is cos theta. அப்போ இங்க நான் எனக்கு cos 2x வேணும்னா இங்க வெறும் தீட்டானா இங்க வெறும் I theta வருதா? அப்போ cos 2x plus I sin 2x is equal to e power I 2x. cos 2xங்கிறது இந்த ப்ராப்ளத்தில் என்ன அப்படின்னா ரியல் பார்ட் ஆஃப் இ பவர் ஐ 2x. ஸோ அப்போ இந்த இடம் என்ன எழுதிக்கலாம்? பர்டிகுலர் இன்டெக்ரல் வேணும் அப்படின்னா 1/f of d இன்ட்டு ரியல் பார்ட் ஆஃப் இ பவர் ஐ 2x தான் உங்களுக்கு என்னது? cos 2x. ஸோ இந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ணிட்டு தென் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரியல் பார்ட் முன்னாடி கொண்டு வந்துடுறீங்க. எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு இ பவர் ஐ 2x இ பவர் ஐ 2x. எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன? 2i. டிக்கு பதிலாக டி பிளஸ் 2iன்னு ரீப்ளேஸ் பண்ணி ஃபர்தராக ப்ரொசீஜர் போட்டுட்டு லாஸ்ட்டாக உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சரில் திரும்ப நீங்கள் ரியல் பார்ட் எடுத்து எழுதணுங்கிறது தான் இதோட கான்செப்ட். ஓகே, ஸோ இது ஒன் ஆஃப் த கான்செப்ட். ஸோ இதை தாண்டி வேறு என்ன டைப்பில் ப்ராப்ளம் கேட்கலாம் அப்படின்னா linear homogeneous equation, அதாவது x squared into d square y by dx square plus x into dy by some a constant a into x into dy by dx some b into y, okay, which is equal to some function anything else f of x. இந்த மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த டைப்ல எப்பவுமே செகண்ட் ஆர்டர் நம்மளோட ஓடியை பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு செகண்ட் டெரிவேட்டிவ் இருக்கு இல்லைங்களா, ஹையர் டெரிவேட்டிவ், அதுக்கு முன்னாடி கான்ஸ்டன்ட் தான் இருக்கும். ஆனால் இப்போ இந்த ப்ராப்ளத்தில் நமக்கு வேரியபிள் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, அதே போல் டிஒய் பை டிஎக்ஸுக்கு முன்னாடி வேரியபிள் எக்ஸ் இருக்கு, லாஸ்ட்டாக இந்த மாதிரி எக்ஸ் இன்ட்டு ஒய், எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் அண்ட் தென் ஒய். ஸோ இந்த ஃபார்மேட்டில் இருக்கு அப்படின்னா ஸோ இதை வந்து நம்ம இந்த ஒரிஜினல் செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இருக்கு இல்லைங்களா, கான்ஸ்டன்ட் ஃபார்முக்கு மாற்ற முடியும். ஸோ எப்படி மாற்றணும் அப்படின்னா எக்ஸ் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸுக்கு பதிலாக தீட்டா ஒய்ன்றது ரீப்ளேஸ் பண்ணிக்கணும். எக்ஸ் ஸ்கொயர் டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக தீட்டா இன்ட்டு தீட்டா மைனஸ் 1 இன்ட்டு ஒய்யை ரீப்ளேஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ இதில் எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன எடுத்துப்போம் அப்படின்னா இ பவர் இசட், இசட்டுக்கு பதிலாக என்ன எடுப்பீங்க அப்படின்னா லாக் எக்ஸ். ஓகே, எக்ஸுக்கு பதிலாக இ பவர் இசட், இசட்டுக்கு பதிலாக லாக் எக்ஸ். இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் ப்ராப்ளத்தில் ரீப்ளேஸ் பண்ணினதுக்கு அப்புறம் கிடைக்கிற ஆன்சர் இதில் தீட்டா என்னன்னா டி பை டி இசட், தீட்டா வந்து டி பை டி இசட். இது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டைப்பு. ஸோ இதில் கொஷின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த டைப்பில் எப்படி வந்து ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம்? தீட்டா இன்ட்டு தீட்டா மைனஸ் 1y ப்ளஸ் ஏ இன்ட்டு தீட்டா ஒய் ப்ளஸ் சம் கான்ஸ்டன்ட் இன்ட்டு ஒய் விச் இஸ் ஈக்குவல் டு இங்கே ஃபங்க்ஷன் ஆஃப் என்ன வந்துடும்?
e power z. அதாவது என்ன ஃபங்க்ஷன் இருக்கோ அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணுவீங்க. ஸோ இப்போ இங்கே என்ன ஆகிடும் நமக்கு theta ஸ்கொயர் plus some constant into theta plus some constant of y அந்த ஃபார்மேட்டுக்கு வந்துடும். பாருங்க உள்ள மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? theta ஸ்கொயர் minus theta and then plus a theta plus some constant b of y is equal to function of e power z. So theta squared is nothing but d square y by dz square. ஸோ அப்போ இசட் தான் இங்கே வேரியபிள். அதை பொறுத்து நீங்கள் ஃபர்தராக கணக்கு போட்டே வந்தீங்கன்னா திரும்ப என்ன பண்ணிக்கணும்? எக்ஸும் ஒய்ன்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கணும். ஏன்னா சொல்யூஷன் எப்போவுமே ஒய் தான். ஸோ எக்ஸுக்கு பதிலாக இ பவர் இசட்டுன்னு எடுத்து அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ திரும்ப இசட்டுன்னு ஆன்சர் கிடைக்கும். இசட்டுக்கு பதிலாக லாக் எக்ஸ்ன்னு அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஃபுல்லாக ஆன்சர் இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய்யில் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இது ஒன் ஆஃப் த டைப்பு செகண்ட் ஆர்டரில். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன், ஸோ உங்களுக்கு அடுத்து என்ன டைப்பில் இருக்குது அப்படின்னா ப்ராப்ளம்ஸ். இதே செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வித் இனிஷியல் கண்டிஷன் அண்ட் பவுண்டரி கண்டிஷன்ஸில் கொஷின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஓகே, இனிஷியல் கண்டிஷன் அல்லது பவுண்டரி வேல்யூ ப்ராப்ளம் அப்படின்னா பவுண்டரி கண்டிஷன்ஸ். இனிஷியல் கண்டிஷன் அப்படின்னா அதாவது ஒரு a இன்ட்டு டி ஸ்கொயர் ப்ளஸ் சம் b இன்ட்டு டி ப்ளஸ் சி ஆஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்கன்னா இதனுடைய சொல்யூஷன் என்னவா இருக்கும்? y ஈக்குவல் டு cf ப்ளஸ் piஆ இருக்கும். ஸோ இதுக்கான இனிஷியல் கண்டிஷன் y ஆஃப் 0 அண்ட் தென் y டேஷ் ஆஃப் 0, அதாவது ஒரே பாயிண்ட்ல சொல்லக்கூடிய கண்டிஷன் இது கொடுத்துருவாங்க. நமக்கு இதனுடைய வேல்யூ கொடுத்துருவாங்க. ஒய்யோட y ஆஃப் 0வும் y டேஷ் ஆஃப் 0வும் கொடுத்துட்டாங்க. அதாவது சேம் பாயிண்ட்லேயே கொடுக்குறாங்கன்னா அது இனிஷியல் கண்டிஷன். டிஃப்ரெண்ட் பாயிண்ட் 0, இன்னொன்று வந்து y ஆஃப் 1. ஸோ 2 பாயிண்ட், அப்போ இது பவுண்ட்ரி 0ல் ஆரம்பித்து 1 வரைக்கும் முடியுது. ஸோ இது வந்து என்னன்னா பவுண்டரி கண்டிஷன். ஸோ இந்த டைப்லேயும் உங்களுக்கு கொஷின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம் அல்லது பவுண்டரி வேல்யூ ப்ராப்ளம் சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஓடி பேஸ் பண்ணின ப்ராப்ளம்ஸ் வந்து கொஷின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. ஸோ அதை டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை நீங்கள் நிறைய ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். நம்ம எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போடுறோம், என்ன நம்ம மிஸ்டேக் பண்ணுறோம், இது எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக புரிய ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கொஷினை நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம எவ்வளோ தான் கான்செப்ட் படித்தாலும் கொஷினை நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கும் போது தான் அந்த பிக்கப் நமக்கு கிடைக்கும். ஈஸியாக ஃபாஸ்ட்டாக சீக்கிரமாக நம்ம இந்த மிஸ்டேக்லாம் பண்ணாமல் போடணுங்கிற அளவுக்கு எல்லா விஷயமும் ஒரே டைமில் மைண்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆன்சர் போடும்போது நமக்கு கிளியராக போடலாம் தப்பு இல்லாமல். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஜென்ரல் சொல்யூஷன் ஆஃப் sin px cos y equal to cos px sin y plus p. ஸோ இதோட ஜென்ரல் சொல்யூஷன் வேணும். ஜென்ரல் சொல்யூஷன் அப்படின்றது இந்த ஈக்குவேஷனில் ஃபார் திஸ் ஈக்குவேஷன் இஸ் ஒய். ஸோ ஒய் எப்பவுமே டிபெண்ட் ஆன் எக்ஸ். ஸோ அப்போ ஒய் இஸ் ஏ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸு. ஒய் தான் நமக்கு ஜென்ரல் சொல்யூஷனாக இருக்கும். ஸோ இதில் இருக்கக்கூடிய பி அப்படிங்கிறது ஒரு கான்ஸ்டண்ட்டாக நீங்கள் கன்சிடர் பண்ணணும். ஸோ இந்த ப்ராப்ளத்துக்கு பி என்னங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணலை. நான் ஏன் கான்ஸ்டண்ட்டாக கன்சிடர் பண்ணணும்னு சொல்கிறேன்னா, ஆப்ஷன் பாருங்கள், பி இருக்கிற இடத்துலலாம் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா சி கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி ஒர்க் அவுட் பண்ணுங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ கிவன் ப்ராப்ளம் நமக்கு தெரியும் இல்லைங்களா? sin px cos y is equal to cos px sin y plus p. ஸோ இந்த 2 டேர்ம்ல இருந்து இந்த டேர்ம் இந்த சைடு கொண்டு வந்துடலாம். இங்கே சைனும் காசும் ப்ராடக்டில் இருக்குது, இங்கே காசும் சைனும் ப்ராடக்டில் இருக்குது. ஆப்வியஸாக நமக்கு ஒரு ஃபார்முலா, ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா யூஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அப்போ இந்த சைடு கொண்டு வந்துட்டிங்கன்னா sin px cos y minus cos px sin y is equal to p இருக்கும். ஓகே, ஸோ sin a cos b cos a sin b. ஸோ என்ன ஃபார்முலா நமக்கு? sin of a minus b. ஸோ a minus bனா இங்கே நமக்கு a வந்து px minus b ஓட வேல்யூ y is equal to p. நமக்கு இங்கே இருக்கக்கூடிய y தானே வேணும். இப்போ sin இந்த சைடு கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா sin inverse of p மாறிடும். அப்போது px minus y is equal to sin inverse of pன்னு வந்துடும்.
ஓகேங்களா? ஸோ நமக்கு ஒய்யோட வேல்யூ தாங்க வேணும். அப்போ ஒய் இந்த சைடு கொண்டு வாங்க, எக்ஸ் இந்த சைடு கொண்டு வந்துட்டோம்னா, ஸோ பிஎக்ஸ் சைன் இன்வர்ஸ் இந்த சைடு கொண்டு வந்துட்டீங்கன்னா மைனஸ் சைன் இன்வர்ஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஒய் இந்த சைடு கொண்டு வரும்போது ப்ளஸ் ஒய்னு மாறிடும். ஸோ இதுதான் நமக்கு சொல்யூஷனாக இருக்கும். பிஎக்ஸ் மைனஸ் சைன் இன்வர்ஸ் பி. ஸோ ஹியர் பிக்கு பதிலாக என்ன அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா கான்ஸ்டன்ட் சி அப்ளை பண்ணியிருக்காங்க. அப்போது ஒய் இஸ் ஈக்குவல் டு சிஎக்ஸ் மைனஸ் சைன் இன்வர்ஸ் சின்றது தான் உங்களுக்கு சொல்யூஷன். ஓகே, ஸோ அப்போது ஆப்ஷன் ஏ வந்து உங்களுக்கு கரெக்ட் ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்களா? ஸோ கிவன் ப்ராப்ளம் பொறுத்து இதில் டிஒய்யும் கொடுக்கல, டிஎக்ஸும் கொடுக்கல. ஸோ இந்த ப்ராப்ளம் எப்படி போடணும் அப்படின்னு நம்ம யோசிக்க வேணாம். பாருங்கள், சைன் ஏ காஸ் பி, காஸ் ஏ சைன் பி ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இது ரொம்ப பேசிக்கான கொஷின். ஸோ இது அப்படியே இந்த சைடு கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா சைன் ஃபார்முலாவில் காம்பவுண்ட் ஆங்கிளில் ஒரு ஃபார்முலா, சைன் ஆஃப் ஏ மைனஸ் பி ஃபார்முலா, சைன் ஆஃப் ஏ மைனஸ் பி, ஏக்கு என்ன இருக்குது பி என்ன இருக்கோ அதை அப்ளை பண்ணிவிட்டு ஸோ அதில் இருந்து நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிச்சிக்கலாம். சொல்யூஷனில் பிக்கு பதிலாக இங்கே சின்றதை கான்ஸ்டண்ட்டாக ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கான்ஸ்டன்ட் நம்ம ஆக்சுவலாக பி இஸ் ஆல்சோ ஏ கான்ஸ்டண்ட்டாக இந்த ப்ராப்ளத்துக்கு நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். சொல்யூஷனை வச்சு நம்ம ஆன்சர் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். So second problem, the general solution of p square minus 5p plus 6 equal to 0. So இவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஃபார்மேட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா p square minus 5p plus 6 equal to 0 but p ஓட வேல்யூ dy by dx இப்படி இருக்கும் போது சொல்யூஷன் என்ன? ஸோ அப்போ ஆப்வியஸாக p எதை ரெப்ரசன்ட் பண்ணது, டிஃப்ரென்ஷியலை ரெப்ரசன்ட் பண்ணது. அப்போது இது செகண்ட் ஆர்டர் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ பாருங்கள், dy by dx the whole square. ஸோ செகண்ட் ஆர்டர் கிடையாது, செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன், அதாவது குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனாக நமக்கு கிடைக்கும். dy square dy by dx the whole square minus 5 into dy by dx plus 6 equal to 0. ஸோ இதுதான் given problem. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை m ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கலாம், minus 5m and then plus 6 which is equal to 0. இந்த கான்செப்டுக்கு நீங்கள் போகவே தேவையில்லை. ஏன்னா இது ஆக்சிலரி ஈக்குவேஷன் ஃபார் செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இது எல்லாமே ஃபர்ஸ்ட் ஆர்டர் தாங்க, டிகிரி தான் மாறி இருக்கு. ஸோ இதில் என்ன பண்ணணும்னா ஆக்சுவலாக இது இட் இஸ் ஏ குவாட்ரட்டிக் ஃபார்ம். பி கண்டுபிடிங்க, பிக்கு பதிலாக dy by dx அப்ளை பண்ணி அதிலிருந்து சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், p square minus 5p plus 6 equal to 0. It is quadratic form. ஸோ குவாட்ரட்டிக் ஃபார்ம்னா ரெண்டு டைப்பில் உங்களுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம்னு நான் சொல்லியிருப்பேன். ஒன்று இந்த கான்ஸ்டன்ட் எடுத்துகிட்டு உங்களால் பிரிக்க முடிஞ்சால் பிரித்து போடுங்க. அப்படி அதாவது எப்படி பிரிக்கணும் அப்படின்னா 6 வரணும், ஆட் பண்ணால் -5 வரணும். அப்போ -2 -3 -2 into -3 plus 6. ஸோ ஆட் பண்ணிங்கன்னா -5 வருது இல்லைங்களா? ஸோ இப்படி போடலாம். இல்லைனா -b plus or minus root of b square minus 4ac divided by 2a. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியும் போடலாம். ஓகே, ஸோ அப்போது p square minus 2p minus 3p plus 6 equal to 0. இதெல்லாம் பெரிய ப்ராசஸ். ஸோ இதை போட்டு நம்ம p என்னன்னு கண்டுபிடிப்போம். அதுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா இங்கே பிரிக்க முடிஞ்சுதா, இப்போது 6 வேணும், -5 வரணும், ஆட் பண்ணால் போட்டோம் இல்லைங்களா? ஸோ இதிலிருந்து இதை சைன் சேஞ்ச் பண்ணி பிக்கு ஈக்குவலாக 2p வேல்யூ எழுதிக்கலாம். -2னா இந்த இடத்துல +2, -3னா +3. இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனோட சொல்யூஷன் p. பட் p என்ன எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க, dy by dx equal to 2ன்னு கொடுத்துருக்காங்க. அதே போல் dy by dx equal to 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதிலிருந்து நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்னா சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ எப்படி மேம் கண்டுபிடிக்கலாம்? ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம், dy by dx equal to 2 எடுத்துட்டீங்க அப்படின்னா dx அந்த சைடு கொண்டு போங்க. அப்போ என்ன மாறும் ஈக்குவேஷன், dy equal to 2 into dx. ஸோ இது வந்து வேரியபிள் செப்பரபிள் மாதிரி. ஸோ நவ் இன்டெகிரேட்டிங் ஆன் போத் சைட்ஸ். அப்போ நமக்கு y is equal to 2x plus some constant c1ன்னு நான் போடுறேன். ஏன்னா இங்கே ரெண்டு டிஃப்ரென்ஷியல் ஃபார்ம் இருக்கனால ஒரு டிஃப்ரென்ஷியல் ஃபார்முக்கான கான்ஸ்டன்ட் வந்து
C1 அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்போது இது இந்த சைடு கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா y minus 2x minus C1 equal to 0 is solution of this problem. ஓகே, இது ஒரு சொல்யூஷன். ஸோ ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், dy by dx is equal to 3ன்றதை கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லைங்களா. அப்போது dx இந்த சைடு கொண்டு போயிட்டீங்கன்னா dy is equal to 3 into dx. So now integrating on both sides. So now become y is equal to என்ன நமக்கு கிடைக்கும், integral dy na answer y which is equal to 3 constant அப்படியே வச்சுக்கலாம், integral dx na x plus some constant c2. So அப்போ left side கொண்டு வந்துட்டீங்கன்னா y minus 3x minus c2 is equal to 0. So it is also a solution of the given problem, second solution. So இது ரெண்டுத்தினுடைய ப்ராடக்ட் தான் இங்கே இருக்கும். ஸோ எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஸோ இந்த ஈக்குவேஷன் பாருங்கள், சேஞ்ச் பண்ணுறேன் இந்த ஈக்குவேஷன். ஸோ என்ன பண்ணலாம், p காமனாக வெளியில் எடுத்துட்டோம்னா p minus 2, ஓகே. ஸோ மைனஸ் 3p ப்ளஸ் 6ன்னு இருக்குது, மைனஸ் 3 வெளியில் எடுத்துட்டிங்கன்னா p minus 2 வரும் இல்லைங்களா, which is equal to 0. ஸோ இதிலிருந்து என்ன காமனாக வெளியில் எடுக்கலாம், ஸோ இதெல்லாம் நார்மல் ஃபேக்டரைசேஷன் தான், கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ p minus 2 into p minus 3 which is equal to 0. ஸோ இதுக்கு கிடைச்ச ஆன்சர் தான் இது, இதுக்கு கிடைச்ச ஆன்சர் தான் இந்த ஈக்குவேஷன். ஸோ இது ரெண்டுத்தினுடைய ப்ராடக்ட் தான் இந்த ஈக்குவேஷனோட சொல்யூஷன். ஸோ அதுதான் ஆப்ஷன் ஏ. ஸோ எப்படி ப்ராடக்டில் கொடுத்துருக்காங்கங்கிறது புரியுதுங்களா. ஸோ கிவன் ப்ராப்ளம் பாருங்கள், pக்கு பதிலாக dy by dxன்னு எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. p ஸ்கொயர்னா d ஸ்கொயர் y by dx ஸ்கொயர் கிடையாது. ஸோ ஆக்சிலரி ஈக்குவேஷன் கான்செப்டுக்கே நம்ம போக வேணாம், ஜஸ்ட் dy by dx அதை மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா இது வந்து ஃபஸ்ட்டு ஆர்டர் பட் செகண்ட் டிகிரி. ஸோ இந்த டைப்பில் இருக்குது. ஸோ இதில் என்ன பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட்டு pக்கான சொல்யூஷன் ஃபைன் பண்ணுங்கள். pலேருந்து ரெண்டு சொல்யூஷன் நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும், ரெண்டு p வேல்யூ கிடைக்கும். ஏன்னா இட் இஸ் ஏ குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன், ரெண்டு p வேல்யூ கிடைக்கும். ஸோ ரெண்டுத்துலேருந்து ரெண்டு ஈக்குவேஷன், ரெண்டுத்தினுடைய ப்ராடக்ட் தான் இந்த ஈக்குவேஷனோட சொல்யூஷன். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து உங்களுக்கு இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர் y minus 2x minus c1 into y minus 3x minus c2. ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் தான், which of the following is the differential equation of the circles? சர்க்கிள்ஸோட டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இந்த 4 ஆப்ஷனில் எதுவாக இருக்கும்? சரி, அந்த சர்க்கிளோட ரெப்ரசன்டேஷன், சர்க்கிளோட ஈக்குவேஷன் ரெப்ரசன்டேஷன் இந்த டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஏன்றது என்னென்னா ஒரு ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட். ஸோ இப்படி இருக்கும் போது இந்த 4 டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் எந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இந்த சர்க்கிள் ஈக்குவேஷனை வச்சுருக்கோம் அப்படிங்கிறது தான் நம்மளோட சொல்யூஷன். நம்ம ஃபைண்ட் பண்ணோம், ப்ராப்ளமே அதுதான். ஸோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா கவனிங்க. ஸோ y minus 2ay plus x squared is equal to a square. a is a constant. இதில் என்னன்னா ஒரே ஒரு கான்ஸ்டன்ட் தான் இருக்குது, ஆனால் ரெண்டு இடத்துல இருக்குது. ஒரு கான்ஸ்டன்ட் இருந்தால் நம்ம ஒரு டைம் தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், சரிங்களா. ஆனால் சொல்யூஷன் பாருங்கள் எல்லாமே ஆர்டினரி டிஃப்ரென்ஷியலில் இருக்குது, பார்ஷியல் கிடையாது. ஓகே, ஸோ இது பார்ஷியல் கான்செப்டே கிடையாது, ஓடியில் வரக்கூடிய ப்ராப்ளம் தான். ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஈக்குவேஷனோட டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் என்னவா இருக்கும், அல்லது இதில் இருக்க ஏதாவது ஒரு டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனோட சொல்யூஷன் தான் இது. ஸோ இதுதான் கான்செப்ட். ஓகே, ஸோ இப்போது ஒரு கான்ஸ்டன்ட் தான் இருக்குது, ஏன்றது மட்டும்தான் கான்ஸ்டன்ட். ஸோ ஒன் டைம் அந்த ஈக்குவேஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இந்த ஈக்குவேஷனில் ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் நமக்கு ஆன்சராக வருங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும், டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு கிவன் ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்க, y ஸ்கொயர் மைனஸ் 2ay ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். இது ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்க அப்படின்னா என்ன நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும், 2y dy by dx மைனஸ் 2a dy by dx plus 2x. ஏன்னா y is a dependent on x. ஓகே, y வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் x. ஸோ இது இட் இஸ் நார்மல் டெரிவேட்டிவ். ஸோ நான் ஆர்டினரி டெரிவேட்டிவ். ஸோ அப்படிங்கும் போது y-ஐ கண்டிப்பாக dy by dxன்னு தான் போடணும், விச் இஸ் ஈக்குவல் டு இது கான்ஸ்டன்ட்ன்றதுனால 0. ஓகேங்களா. ஸோ இதிலிருந்து ஏ ஃபைன் பண்ணுங்கள், ஏவை கொண்டு போய் இந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணால் நமக்கு இதில் உள்ள ஒரு ஏதாவது ஒரு சொல்யூஷன் நமக்கு கிடச்சிடும். ஸோ இப்போது த ஹோல் ஈக்குவேஷனும் 2ஆல் டிவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டிவைடட் பை 2
அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? y dy by dx minus a into dy by dx plus x is equal to 0. Okay. ஸோ இது இந்த சைடு கொண்டு போயிடுங்க. அப்போது y a into dy by dx இது இந்த சைடு கொண்டு போயிட்டா ப்ளஸ் ஆகிடும். ஸோ ரிமைனிங் நமக்கு என்ன இருக்கும்? y dy by dx plus xன்னு மட்டும் இருக்கும். ஸோ a மட்டும் வச்சுக்கோங்க, dy by dx இந்த சைடு கொண்டு வந்துடலாம். ஏன்னா ஏவோட வேல்யூ தானே நமக்கு வேணும். ஸோ a equal to y into dy by dx plus x divided by dy by dx. இதுதான் ஏவோட வேல்யூ. ஸோ இந்த ஏவோட வேல்யூ given ப்ராப்ளம்ல நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ இதை எப்படி கண்டுபிடிச்சிருக்கோம்னா, இந்த given ப்ராப்ளத்தை ஜஸ்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணி ஏ அன்னோன் கான்ஸ்டன்ட் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் ஏ ஃபைண்ட் பண்ணியாச்சு. ஏவை கொண்டு போய் திரும்ப இந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு சொல்யூஷன் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபார்ம் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகே. ஸோ given ப்ராப்ளம் இதுதான் இல்லைங்களா? ஸோ அப்போ y ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஏவோட வேல்யூ என்னங்க? y இன்ட்டு dy by dx plus x by ஏவோட வேல்யூ அப்ளை பண்ணியிருக்கோம், dy by dx into y plus x ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கலாம், which is equal to ஏவோட வேல்யூ y into dy by dx plus x by dy by dx the whole square. ஸோ இதை எலிமினேட் பண்ணலாம். ஓகே. ஸோ இப்போ பாருங்க, ரெண்டு சைட்லையுமே டினாமினேட்டர் இருக்கு, ஆனால் இது ஸ்கொயர் இல்லாத டேர்ம். த ஹோல் ஈக்குவேஷனையும் என்ன பண்றீங்க அப்படின்னா மல்டிப்ளை பை dy by dx த ஹோல் ஸ்கொயரால மல்டிப்ளை பண்ணணும் ஹோல் ஈக்குவேஷன்ல உள்ள ஒவ்வொரு டேர்ம்லையும். அப்போ இங்க வந்து என்ன வந்துடும்? திஸ் இம்ப்ளைஸ் y ஸ்கொயர் dy by dx த ஹோல் ஸ்கொயர்னு வருங்களா? ஓகே. ஸோ இந்த இடத்துல இந்த ஹோல் டேர்மில் இங்கே ஒரே ஒரு dy by dx, ஆனால் நம்ம மல்டிப்ளை பண்ணுறது ப்ராடக்ட் ஆஃப் 2 dy by dx. அப்போ ஒன்று கேன்சல் ஆகிடும், ஒன்று மட்டும் ரிமைனிங் இருக்கும். அப்போது இந்த மைனஸ் அண்ட் தென் 2 அண்ட் y இன்ட்டு ஒரு dy by dx கேன்சல் பண்ணது போக மீதி ஒன்று இருக்கும். அது இல்லாமல் கீழே இருக்கிறதா கேன்சல் ஆகிடும் இல்லைங்களா? அப்போ ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய டேர்ம் y into dy by dx plus x. ஓகே. ஸோ இந்த y தான் நான் முன்னாடி கொண்டு வந்துட்டேன். அது இல்லாமல் இங்கே பாருங்க x ஸ்கொயர்டு இன்ட்டு dy by dx த ஹோல் ஸ்கொயர் இருக்கும். இது வந்து கிடையாது. ஓகே. plus x squared into dy by dx the whole square. Okay, which is equal to whole equation பண்ணும்போது இதுவும் கேன்சல் ஆகிடும். அப்புறம் இது மட்டும் தான் இருக்கும். என்ன இருக்குன்னா y into dy by dx plus x the whole square மட்டும் இருக்கும். ஸோ இதை நம்ம இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ரைட் சைடு இதை ஃபுல்லாக a plus b the whole square ஃபார்மேட் மாற்றுங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு இதில் உள்ள டேர்மை கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். பாருங்கள், y ஸ்கொயர்டு இன்ட்டு dy by dx the whole square minus 2 இதில் உள்ள டேர்மு உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போது மைனஸ் 2y ஸ்கொயர்டு dy by dx the whole square கிடைக்கும். ஏன்னா இந்த ஃபஸ்ட்டு டேர்மில் ஆல்ரெடி ஒரு dy by dx இருக்குது, வெளியில் ஒரு dy by dx மல்டிப்ளை பண்ணும்போது ஸ்கொயர் ஆகிடும். நெக்ஸ்ட்டு மைனஸ் 2xy dy by dx and then in the term plus x square d square y by dx square which is equal to, so இதனுடைய expansion a square plus b square plus 2ab and the formula. So y into dy by dx y square into dy by dx the whole square. ஏன்னா a square b square a அதாவது aங்கிறது y into dy by dx னால ரெண்டுத்துக்கும் ஸ்கொயர் வரும், plus b square plus 2ab dy by dx. ஓகே. ஸோ இதில் பாருங்கள், லெஃப்ட் சைடில் உள்ள y ஸ்கொயர் dy by dx த ஹோல் ஸ்கொயரும் ரைட் சைடில் உள்ள டேர்மும் கேன்சல் ஆகிடுது. சரிங்களா? ஸோ ரிமைனிங் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேர்மும் dy by dx dy by dx தான்
ஹோல் ஸ்கொயர் காமனாக வெளியில் எடுத்துடலாம். ரிமைனிங் என்ன இருக்கும்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2y ஸ்கொயர் இருக்கும். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா -2xy இது ப்ளஸ்ஸு. அப்போ இந்த சைடு கொண்டு வரும்போது இன்னொரு -2 ஆட் ஆகும். ஸோ ரெண்டுமே சேம் டேர்ம். அப்போ டோட்டலாக -4xy dy/dx வரும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸ் ஸ்கொயர் மட்டும்தான் ரிமைனிங் இருக்குது. ஸோ -x ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. இந்த ஹோல் ஈக்குவேஷனையும் மைனஸால் மல்டிப்ளை பண்ணுங்களேன். என்ன கிடைக்கும் ஆன்சரு? இதில் மைனஸ், இந்த இடம் மைனஸ் வந்துடும், இது ப்ளஸ் ஆகிடும், இது ப்ளஸ் ஆகிடும், இதுவும் ப்ளஸ் ஆகிடும். ஸோ ஆப்ஷன் B இஸ் கரெக்ட். பாருங்கள், 2y ஸ்கொயர் minus x square dy/dx the whole square plus 4xy dy/dx plus x square is equal to 0. So இதுதான் உங்களுக்கு ஆன்சர். ஆப்ஷன் B is correct answer. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. the general solution of the differential equation. இதுதான் நம்ம லாஸ்ட்டாக சொன்னது. ஸோ ரைட் சைடில் உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. இதுக்கு வந்து பர்டிகுலர் இன்டெக்ரல் கிடையாது, ஜென்ரல் சொல்யூஷன் வேணும். அப்போது சிஎஃப் மட்டும் ஃபைன் பண்ணால் போதும். ஸோ இதில் கிவன் ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் டி ஸ்கொயர் y/dx ஸ்கொயர் ப்ளஸ் 3x dy/dx ப்ளஸ் y ஈக்குவல் டு 0 கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் எம் என்ன, எம்மோட வேல்யூ எப்படி வந்தால் ஆன்சர் போடணும், இது மட்டும் நம்ம சொன்னால் போதும். பட் இங்கே வந்து எக்ஸு இன்ட்டு டி ஸ்கொயர் y/dx ஸ்கொயர்னு வந்திருக்கனால எக்ஸ் dy/dxக்கு பதிலாக நம்ம என்ன எடுத்துக்கணும்? தீட்டா அண்ட் தென் தீட்டா ஒய். எக்ஸ் ஸ்கொயர் டி ஸ்கொயர் y/dx ஸ்கொயர் அப்படின்னா தீட்டா இன்ட்டு தீட்டா -1 இன்ட்டு ஒய் அப்ளை பண்ணணும். ஸோ இதில் போடுங்க, தீட்டா ஸ்கொயர் மைனஸ் தீட்டா ப்ளஸ் 3 தீட்டா then plus 1 of y equal to 0. So right side 0 இருக்கனால just உங்களுக்கு m மட்டும் கண்டுபிடிங்க. அப்போ theta square plus 2 theta plus 1 into y is equal to 0. So என்ன பண்ணிருக்கோம்னா x square d square y/dx square க்கு பதிலா theta into theta -1 இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணா theta square minus theta ன்னு வரும். So next 3 into x into dy/dx na theta, so theta 3 theta plus constant 1 of y எடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஸோ தீட்டா ஸ்கொயரும் 1 அப்படியே வச்சுக்கோங்க. அப்போ ப்ளஸ் 2 தீட்டா. ஸோ இதுக்கு நீங்கள் ஆக்சிலரி ஈக்குவேஷன் m ஸ்கொயர் ப்ளஸ் 2m ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0. ஹியர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு வாட்? d/dA, dz. சரிங்களா? ஸோ அப்போது எம்மோட வேல்யூ வேணும். 1 1s are 1, 1 1s are 1, ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 2. அப்போ எம்மோட வேல்யூ -1, -1 சேமாக வருது. அப்போ சேமாக வருதுன்னா காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் எப்படி எழுதணும்? ஏஇசட் ப்ளஸ் பி. இங்கே வந்து எக்ஸ் கிடையாதுங்க வேரியபிள், இசட் தான் வேரியபிள். ஏஇசட் ப்ளஸ் பி இன்ட்டு இ பவர் மைனஸ் இசட். ஸோ நமக்கு தெரியும் இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் இசட்டுக்கு பதிலாக லாக் எக்ஸ் ரீப்ளேஸ் பண்ணணும் அண்ட் தென் எக்ஸுக்கு பதிலாக இ பவர் இசட்டை ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லைங்களா? ஸோ விச் இஸ் சிஎஃப் என்ன வரும் நம்மளுக்கு? ஏ இன்ட்டு இசட்டுக்கு பதிலாக லாக் எக்ஸ் ப்ளஸ் பி இன்ட்டு இ பவர் இசட், இ பவர் மைனஸ் இசட்டுக்கு பதிலாக லாக் எக்ஸ். சரிங்களா? ஸோ அப்போது இந்த லாகை பொறுத்த வரைக்கும் -1 மேலே கொண்டு போயிடலாம், எக்ஸ் பவருக்கு கொண்டு போயிடலாம். ஸோ ஏ இன்ட்டு லாக் எக்ஸ் ப்ளஸ் பி இன்ட்டு இ பவர் லாக் எக்ஸ் பவர் -1. ஸோ லாகும் ஈயும் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா ஏ லாக் எக்ஸ் ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் பவர் -1. ஸோ எக்ஸ் பவர் -1னா நம்ம டிவைட்லேயும் கொண்டு வந்துடலாம். ஸோ ஏ லாக் எக்ஸ் plus b divided by x தான் உங்களுக்கு solution of the given problem. y is equal to a into log x plus b divided by x. So a into log x இல்லை, b into log x, anyone, எந்த கான்ஸ்டன்ட்டுக்கு பக்கத்தில் log x இருந்தாலும் ஓகே தான், தப்பு இல்லை. ஸோ அப்படிங்கும் போது உங்களுக்கு ஆப்ஷன் சி தான் உங்களுக்கு கரெக்ட் ஆன்சர். a plus b into log x divided by x. ஓகேங்களா?
ஸோ இந்த ப்ராப்ளம் லாஸ்ட்டாக உங்களுக்கு நம்ம இதை சொல்லியிருந்த இந்த கான்செப்ட் கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு ப்ராப்ளம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் பாருங்கள். The CF of this one, okay, complementary function. So லாஸ்ட்டாக போட்ட ப்ராப்ளத்தில் உங்களுக்கு ரைட் சைட் 0 இருந்துச்சு, அதனால் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் மட்டும்தான் சொல்யூஷன் சொல்லியிருந்தோம். இந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் அப்படின்றது காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் ப்ளஸ் பர்டிகுலர் இன்டெக்ரல் சேர்ந்தது தான் சொல்யூஷன். ஆனால் இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஜஸ்ட்டு சிஎஃப் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. அப்போது இந்த லெஃப்ட் சைடை மட்டும்தான் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். d² - 8d + 9 ஆஃப் ஒய்யோட ஆக்சிலரி ஈக்குவேஷன் எழுதணும். என்னது நமக்கு m² - 8m + 9 = 0. ஓகேங்களா? அப்போது நமக்கு இதில் வந்து நம்ம 9 நம்மளால் 8 வரணும், -8 வரணும், மல்டிப்ளை பண்ணால் 9 வரணும். 1 9s are 9, பட் 1 -8 வரணுங்கும் போது பிரிக்க முடியாது. ஸோ ஆப்வியஸாக ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ m = -b ± √b² - 4ac / 2a, which is equal to b கான வேல்யூ -8 இல்லைங்களா? ஸோ அப்போது +8 ± √b², 64 -4 × a ஓட வேல்யூ 1 × 9, c ஓட வேல்யூ / 2 × a ஓட வேல்யூ 1, which is equal to 8 ± here 64 √64 minus 9 × 4, 36 / 2. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. ஸோ 8 ± 64 - 36 எவ்வளோங்க? 64லேருந்து 36 நம்ம ரீப்ளேஸ் பண்ணிட்டா எவ்வளவு நமக்கு கிடைக்கும்? ஸோ இங்கே வந்து 14, அப்போது 8 5 2, 28 √28 / 2. ஸோ இதுவும் நம்மளால் சிம்பிளிஃபை பண்ண முடியும். 8 ± √7 × 4 எழுதலாம் இல்லைங்களா? 7க்கு ரூட் எடுக்க முடியாது, ஆனால் 4க்கு ரூட் எடுக்கலாம், / 2. ஸோ which is equal to 8 ± 4க்கு ரூட் எடுத்தால் 2 வெளியில் வரும், 7 / 2. ஸோ இதுலேருந்து 2 காமனாக வெளியில் எடுத்து கேன்சல் பண்ணிடலாம். ஸோ 2 வெளியில் எடுத்துட்டா 4 ± √7 / 2. ஸோ இதையும் அடிச்சிட்டோம் அப்படின்னா ஆன்சர் என்ன வருது? 4 ± √7. ஸோ இதுதான் எம்மோட வேல்யூ. m1ஓட வேல்யூ 4 + √7, m2ஓட வேல்யூ 4 - √7. சரிங்களா? ஸோ இந்த m1 அண்ட் m2வை யூஸ் பண்ணி தான் இங்கே உள்ள CF நம்ம எழுத போகிறோம். ஸோ CFக்கான ஃபார்முலா என்ன? டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் ஒரு ஃபார்முலா, m1 m2 ஈக்குவலாக இருந்தால் ஒரு ஃபார்முலா, அதே போல் காம்ப்ளெக்ஸாக இருந்தால் ஒரு ஃபார்முலா. ஸோ நமக்கு கிடைச்சிருக்கிறது காம்ப்ளெக்ஸ் கிடையாது, ஆப்வியஸாக ஒரு ரியல் நம்பர் தான். இட் இஸ் இர்ரேஷனல் நம்பரில் நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு. இது ஒரு m1, இது இன்னொரு m2, 2 டிஃப்ரெண்ட் m1 அண்ட் m2 கிடச்சிருக்கு. அப்போது CFக்கான ஃபார்முலா a × e⁻m1x + b × e⁻m2x. ஸோ ஹியர் a × e⁻m1 என்னங்க? 4 + √7 × x plus b into e power m2, 4 minus √7 into x, so which is equal to a into e power la plus la இருக்கு. so என்ன பண்ணிக்கலாம்னா இந்த x உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். so e power 4x plus √7x plus b into e power 4x minus √7x. சரிங்களா? ஸோ இப்போ இந்த பவரை பொறுத்த பேஸ் ஒரே மாதிரி இருக்கு, பவர் ஆடிங்கில் இருக்குன்னா ரெண்டாக பிரிச்சுக்கலாம் இல்லைங்களா? a இன்ட்டு இ பவர் 4x இன்ட்டு இ பவர் √7x ப்ளஸ் b இன்ட்டு இ பவர் 4x இன்ட்டு இ பவர் மைனஸ் √7x
சரிங்களா? ஸோ ரெண்டுத்துல இருந்தும் என்ன காமனாக வெளியில் எடுக்கலாம் அப்படின்னா e பவர் 4x வெளியில் எடுத்துடலாம். அப்போ ரிமைனிங் நமக்கு என்ன இருக்கும்? a இன்ட்டு e பவர் ரூட் 7x ப்ளஸ் b இன்ட்டு e பவர் மைனஸ் ரூட் 7x. ஸோ இதுதான் உங்களுக்கு ஆன்சர். ஸோ இந்த ஆன்சருடைய ஆப்ஷன் எதுங்க? நமக்கு சி. பாருங்க, e பவர் 4x, ஏக்கு பதிலாக இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? கான்ஸ்டன்ட். ஃபார் திஸ் c1 c2னும் கான்ஸ்டன்ட் கொடுக்கலாம். ஓகே, ப்ளஸ் b இன்ட்டு பிக்கு பதிலாக c2. ஸோ c2 இன்ட்டு e பவர் மைனஸ் ரூட் 7x. ஸோ இதுதான் உங்களுக்கு ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின்ஸ். அதிலிருந்து நான் உங்களுக்கு காம்ப்ளிகேட்டடாக இதெல்லாம் உங்களால் காம்ப்ளிகேட்டடாக ஃபீல் பண்ண முடியுமோ ஸோ அந்த கொஷினை மட்டும் நான் எடுத்து போட்டிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ ஓடி பேஸ் பண்ணின ப்ராப்ளம். ஸோ தென் நம்ம பிடி பார்த்துக்கலாம். ஸோ அடுத்த ஒரு கொஷின், the general solution of the equation. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பிடி பார்த்துருவோம், தென் அதோட கொஷினோட நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பிடிக்கான பிடியில் என்னென்ன இருக்குது, கான்செப்ட்ஸ் இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன் ஸ்டாண்டர்ட் டைப்ஸ், அதாவது பை எலிமினேட்டிங் ஃபார்மேஷன் ஆஃப் பிடி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் ஃபார்மேஷன் ஆஃப் பிடி. ஸோ இந்த ஃபார்மேஷன் ஆஃப் பிடியில் ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று வந்து எலிமினேட்டிங் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட், அதாவது கான்ஸ்டண்ட்டை எலிமினேட் பண்ணி பிடி ஃபார்ம் பண்ணுறது ஒரு டைப்பு. இன்னொன்று வந்து எலிமினேட்டிங் ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷனை எலிமினேட் பண்ணி நம்ம பிடி ஃபார்ம் பண்ணுறது ஒன் ஆஃப் த டைப்பு. ஸோ இது வந்து ஃபார்மேஷன் ஆஃப் பிடியில் இருக்கக்கூடிய ரெண்டு டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். ஸோ அதில் வந்து ஒன்று வந்து எலிமினேட்டிங் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட், இன்னொன்று எலிமினேட்டிங் ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன்ஸ். செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டைப்ஸு. ஸ்டாண்டர்ட் டைப்ஸில் மொத்தம் 4 டைப்ஸ் இருக்குது. ஸோ இந்த 4 டைப்ஸு என்னென்ன டைப்பில் இருக்கும், அதாவது ப்ராப்ளம் எந்த டைப்பில் கொடுத்துருப்பாங்க, ஸோ அதுக்கு என்ன மாதிரியான சொல்யூஷன் இருக்குன்றது நான் சொல்கிறேன். ஸோ தென் உங்களுக்கு வந்து மெத்தட் இருக்குது. ஸோ 2 மெத்தட் இருக்குது. ஸோ அந்த 2 மெத்தட் என்ன அப்படின்னா, ஒன்று வந்து லெக்ராஞ்சஸ் மெத்தட், இன்னொன்று வந்து சார்பிட்ஸ் மெத்தட். ஸோ சார்பிட்ஸ் மெத்தட் அப்படின்றது காமன், இந்த 4 டைப்பில் உள்ள எல்லா ப்ராப்ளத்தையும் நம்ம சார்பிட்ஸ் மெத்தடில் போடலாம். பட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெக்ராஞ்சஸ் மெத்தட் தான். சார்பிட்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணியே இந்த ப்ராப்ளம் போடும்போது, ஸோ 4 டைப்பில் ஏதோ ஒரு டைப்பாக தான் இந்த சார்பிட்ஸ் மெத்தடில் வரக்கூடிய ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ இது ரெண்டுமே நமக்கு சேம் தான். ஸோ அதனால் நான் உங்களுக்கு லெக்ராஞ்சஸ் மெத்தட்னா என்ன, இந்த 4 டைப்ஸ் அண்ட் தென் எலிமினேட்டிங் ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன் அண்ட் கான்ஸ்டன்ட், இதை பற்றி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஒன் எலிமினேட்டிங் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் அப்படின்னா, ப்ராப்ளம் வந்து நம்ம இசட்டில் கொடுத்துருவாங்க. ஸோ ப்ராப்ளம் சம் இசட் ஈக்குவல் டு, ஃபார் எக்ஸாம்பிள் சம் இசட் ஈக்குவல் டு ஏஎக்ஸ், சம் ஏஎக்ஸ் ஏ இன்ட்டு ஒரு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி இன்ட்டு ஒய் ஸ்கொயர். அதாவது இதில் ஏவும் பியும் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட். நம்ம என்ன ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா, ஃபார்ம் பிடி பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணோம். ஸோ அப்போது பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் இசட் இஸ் ஏ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் கமா ஒய். ஸோ அப்போ இசட்டை நம்ம எக்ஸை பொறுத்தும் ஒய்யை பொறுத்தும் பார்ஷியல் டெரிவேட்டிவ் எடுக்கணும். எப்போ இந்த மாதிரி எக்ஸ் அண்ட் ஒய்யை பொறுத்து பார்ஷியல் டெரிவேட்டிவ் ஃபார் ஃபர்ஸ்ட் ஆர்டர் மட்டும் நம்ம எப்போ எடுப்போம் அப்படின்னா, கிவன் கான்ஸ்டன்ட் வந்து நமக்கு ஏ அண்ட் பின்ற 2 கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்கும் போது. ஸோ இதே கான்ஸ்டன்ட் இன்னும் அதிகமாகும் போது நம்ம செகண்ட் டெரிவேட்டிவ் யூஸ் பண்ணுவோம். நம்மளோட பிடியிலே அடுத்தடுத்த டெரிவேட்டிவ் நம்ம யூஸ் பண்ணுங்கிறது தான் கான்செப்ட். ஸோ இப்போ இந்த ப்ராப்ளத்துக்கு ஃபார்மேஷன் ஆஃப் பிடி அப்படின்னா, இதில் உள்ள ஏவும் பியும் கான்ஸ்டண்ட்டை நம்ம எலிமினேட் பண்ணணும். ஸோ இசட்டை எக்ஸை பொறுத்து ஃபஸ்ட்டு பார்ஷியல் டிஃப்ரென்ஷியல் பண்ணுங்க. ஸோ பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1. ஸோ அப்போ நமக்கு இசட்டை வந்து எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணீங்க அப்படின்னா பி, தட் மீன்ஸ் டோ இசட் பை டோ எக்ஸ்ன்னு அர்த்தம்.
இசட்டை எக்ஸை பொறுத்து பார்ஷியல் டெரிவேட்டிவ் எடுக்கிறத நம்ம என்ன டினோட் பண்ணிக்கலாம்னா பின்னு டினோட் பண்ணிக்கலாம், விச் இஸ் ஈக்குவல் டு ஏ அப்படி வச்சுக்கோங்க. எக்ஸை பண்ணால் 2x. ஸோ எப்பெல்லாம் பார்ஷியல் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கிறீங்களோ அப்போல்லாம் ஒய்யை வந்து என்னவா கன்சிடர் பண்ணிக்கணும்னா கான்ஸ்டன்ட்னு கன்சிடர் பண்ணிக்கணும். அப்போ ஆப்வியஸாக இங்கே 0 ஆகிடும். ஸோ பி இஸ் ஈக்குவல் டு 2axன்னு மட்டும்தான் வரும். ஓகேங்களா? ஸோ அதே போல் இதே ஈக்குவேஷனை q ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய். ஸோ ஒய்ங்கும் போது இங்கே q வரும், விச் இஸ் ஈக்குவல் டு qனா ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ஒய்யை மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் போதும், எக்ஸை வந்து கன்சிடர் அஸ் ஏ கான்ஸ்டன்ட். ஸோ ஆப்வியஸாக இது 0 ஆகிடும். ஸோ p இன்ட்டு 2y மட்டும் வரும். ஸோ இது q. இப்போ இந்த ஏபியை எலிமினேட் பண்ணணும் அப்படின்னா இது ரெண்டையும் நீங்கள் டிவைட் பண்ணி கண்டுபிடிக்கலாம், அல்லது ஏக்கு பதிலாக a இஸ் ஈக்குவல் டு வாட் p பை 2xன்னு அப்ளை பண்ணிக்கலாம். b ஈக்குவல் டு இதிலிருந்து b கண்டுபிடிங்க, q பை 2yன்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ஏபியை கொண்டு போய் கணக்கில் அப்ளை பண்ணால் ஸோ z இஸ் ஈக்குவல் டு வாட் ஏவோட வேல்யூ p பை 2x இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பியோட வேல்யூ q பை 2y இன்ட்டு ஒய் ஸ்கொயர். ஸோ இதில் உள்ள ஒரு ஒய் கேன்சல் ஆகிடும், இதில் உள்ள ஒரு எக்ஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ காமனாக 2. ஸோ 2 லெஃப்ட் சைடு கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா 2z ஈக்குவல் டு px ப்ளஸ் qy. ஸோ இதுதான் the formation of PD of the given differential equation z equal to ax square plus by squared. ஓகேங்களா? ஸோ இப்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏபின்ற கான்ஸ்டன்ட் இருக்காது, பட் கிவன் ப்ராப்ளத்தில் ஏபி இருக்குது. ஸோ அதை எலிமினேட் பண்ணி எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறது தான் நம்மளோட கணக்கு. ஓகே, ஸோ இது வந்து ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்டை எலிமினேட் பண்ணுறது. ஸோ நெக்ஸ்ட்டு ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன் எலிமினேட் பண்ணணும் அப்படின்னா என்ன ஃபார்மேட்டில் போடணும்? ஸோ ஃபங்க்ஷன் ஆஃப் சம், அதாவது இசட் ஈஸியா ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இந்த டைப்பில் கொடுப்பாங்க. ஸோ அப்போ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் அப்படின்னா சம் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் கமா எக்ஸு ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது எக்ஸை பொறுத்து பார்ஷியல் டெரிவேட்டிவ் எடுக்கிறீங்கன்னா p இஸ் ஈக்குவல் டு ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லை, ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய டேர்மும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ எக்ஸை பண்ணும் போது 1, ஒய்யை பண்ணும் போது என்ன ஆகிடும் 0. அப்போது பியோட வேல்யூ f' மட்டும் கிடைக்கும். ஸோ தென் ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். ஸோ q இஸ் ஈக்குவல் டு f' இன்ட்டு இதை ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்க. அப்போது எக்ஸ் வந்து கன்சிடர் அஸ் எ கான்ஸ்டன்ட். ஸோ 0 + 2y மட்டும் வரும். ஸோ அப்போது க்யூவோட வேல்யூ என்ன கிடச்சிருக்குன்னா 2y f'. ஸோ இதிலிருந்து f' நம்ம எலிமினேட் பண்ணணும். ஏன்னா f இஸ் ஏ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் அப்படின்னா இது எக்ஸுங்க, எக்ஸ் கமா ஒய் அப்படின்னா ஃபங்க்ஷன் எஃப்ஐயும் நம்ம என்ன பண்ணியிருக்கணும்னு அர்த்தம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அது மட்டும் இல்லை, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது தான் இந்த கான்செப்ட். சரிங்களா? ஸோ இப்போது p பை q போடுங்க, f' கேன்சல் ஆகிடும் இல்லைங்களா? ஸோ p பை q விச் இஸ் ஈக்குவல் டு f' பை 2y இன்ட்டு f' கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா p இன்ட்டு 2y இஸ் ஈக்குவல் டு q. ஸோ p 2py minus q is equal to 0 is the solution of the given differential equation. Sorry, formation of PD. So formation of PD na enna differential equation partial differential equation இருக்கும். அதாவது pயும் qவும் நமக்கு partial derivative-ல இருக்கு. So இதுதான் by eliminating arbitrary function. So இதே போல ஒரே ஃபங்க்ஷனுக்குள்ள ரெண்டு ஃபங்க்ஷனா கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஃபார்முலா ux vx uy vy is equal to 0. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியும் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். வாட் யூங்கிறது இது, விங்கிறது இது ரெண்டாவது ஃபங்க்ஷன். அப்போ யூவை எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா பார்ஷியல் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், அதாவது டோ யூ பை டோ எக்ஸ். vx அப்படின்னா டோ வி பை டோ எக்ஸ், யூஒய்னா டோ யூ பை டோ ஒய், விஒய்னா டோ வி பை டோ ஒய். ஸோ இதெல்லாம் கண்டுபிடிச்சி அந்த டிட்டர்மினண்ட்டில் போட்டு நார்மலாக டிட்டர்மினண்ட் எப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவீங்களோ ஸோ அந்த மாதிரி கிராஸ் மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிக்கிறது தான் உங்களுக்கு ஃபங்க்ஷனுக்குள்ளே ரெண்டு ஃபங்க்ஷன் கேட்டிருக்கும் போது ஸோ ஃபார்மேஷன் ஆஃப் பிடி வந்து உங்களுக்கு இந்த ஃபார்முலா. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு
ஸ்டாண்டர்ட் டைப்ஸ் பார்க்கலாம். ஸோ மொத்தம் 4 டைப்ஸ் இருக்குது. ஸோ 4 டைப் ஆஃப் ப்ராப்ளம் என்ன மாதிரி கொடுத்துருப்பாங்க, அது எத்தனாவது டைப்புன்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறது உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு டைப்புக்கான ஃபார்முலா எப்படி இருக்கும், கொஷின் எப்படி இருக்கும்னா f of p, q is equal to 0. அதாவது ப்ராப்ளத்தில் ஒன்லி அப்பியரிங் p and q. ஸோ எக்ஸோ ஒய்யோ இசட்டோ அந்த மாதிரி எதுவும் இருக்காது. ஸோ செகண்ட் டைப் ஆஃப் இது வந்து ஃபஸ்ட்டு டைப்பு. செகண்ட் டைப் அப்படின்னா z ஈக்குவல் டு px ப்ளஸ் qy ப்ளஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் p, qன்னு இருக்கும். ஸோ இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, என்னன்னா கிளைரேட்ஸ் ஃபார்ம்னு ஒரு சொல்லுவாங்க. ஓகேங்களா, px ப்ளஸ் qy ப்ளஸ் f of p, qங்கிறது கிளைரேட்ஸ் ஃபார்ம் சொல்லுவாங்க. ஸோ தேர்டு டைப் எப்படி இருக்கும்னா அந்த ப்ராப்ளம் ஃபுல்லாக ஒன்லி z p q ஈக்குவல் டு 0 இது மட்டும் அப்பியர் ஆயிருச்சு அப்படின்னா இது தேர்டு டைப் ஆஃப் ப்ராப்ளம். ஸோ ஃபோர்த்து டைப் அப்படின்னா நமக்கு f of x, pயும் ஈக்குவல் டு f of y, q. ஸோ இந்த ரெண்டு டைப்பில், அதாவது எக்ஸு பியும் தனியாக பிரிச்சுக்கணும், ஒய்யும் கியூவும் தனியாக பிரிச்சுட்டு விச் இஸ் ஈக்குவல் டு சம் கான்ஸ்டன்ட்டுக்கு ஈக்குவல் பண்ணுறது ஃபோர்த்து டைப் ஆஃப் ப்ராப்ளம். சரிங்களா? ஸோ இதில் சொல்யூஷன் அப்படின்றது என்னவா இருக்குன்றது பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் z ஈக்குவல் டு ax ப்ளஸ் by ப்ளஸ் c இஸ் த கம்ப்ளீட் சொல்யூஷன். இட் ஹாஸ் நோ சிங்குலர் சொல்யூஷன். ஸோ இந்த கம்ப்ளீட் சொல்யூஷனில் என்ன இருக்கணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் கான்ஸ்டன்ட்ஸ் ஆர் ஈக்குவலாக இருக்கணும். நம்பர் ஆஃப் வேரியபிளும் நம்பர் ஆஃப் கான்ஸ்டன்ட்டும் ஈக்குவலாக இருக்கணும். அப்போது இங்கே 3 கான்ஸ்டன்ட் இருக்குது, பட் 2 டைப் ஆஃப் வேரியபிள் தான் இருக்குது. ஸோ இதில் என்ன பண்ணுவாங்கன்னா p ஈக்குவல் டு a, q ஈக்குவல் டு bன்னு அப்ளை பண்ணி ஒரு கான்ஸ்டண்ட்டை இன்னொரு கான்ஸ்டண்ட்டாக சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ப்ராப்ளத்துக்கான கான்ஸ்டண்ட்டை நம்பர் ஆஃப் கான்ஸ்டன்ட்டும் நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸும் ஈக்குவலாக கொண்டு வந்துடுவாங்க. கிளைரேட்ஸ் ஃபார்ம்னா ஜஸ்ட்டு பிக்கு பதிலாக ஏ அண்ட் கியூக்கு பதிலாக பின்னு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகிடும். சரிங்களா? ஸோ இதில் நீங்கள் போடணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கியூக்கு பதிலாக ஏபின்றதை அப்ளை பண்ணிவிட்டு இதிலிருந்து பி அண்ட் கியூ ஃபைன் பண்ணி ஸோ சொல்யூஷன் வேணும்னா dz ஈக்குவல் டு pdx ப்ளஸ் கியூ டிஒயில் அப்ளை பண்ணி இன்டகிரேட் பண்ணணும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தேர்டு டைப் அப்படின்றது உங்களுக்கு கியூக்கு பதிலாக ஏபி அப்ளை பண்ணுறீங்க. ஸோ கியூக்கு பதிலாக ஏபியை ப்ராப்ளமில் அப்ளை பண்ணி பி ஃபைன் பண்ணணும். ஸோ பி அண்ட் கியூ ரெண்டுமே நமக்கு கண்டுபிடிச்சதுக்கப்புறமா dz ஈக்குவல் டு pdx ப்ளஸ் கியூ டிஒய்ன்ற ஜென்ரல் ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணி ஸோ இதிலிருந்து இன்டகிரேட் பண்ணி இசட்டுங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இதில் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா எக்ஸு தனியாக பி தனியாக ஒய் கியூ தனியாக பிரிச்சுட்டு ரெண்டுத்துக்கும் கே ஈக்குவல் பண்ணிவிட்டு ஸோ இதிலிருந்து பி அண்ட் கியூ ஃபைன் பண்ணணும். சேம் தேர்டு டைப் மாதிரியே dz ஈக்குவல் டு pdx ப்ளஸ் கியூ டிஒயில் அப்ளை பண்ணி இன்டகிரேட் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகிடும். ஸோ இதுதான் 4 டைப்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து லெக்ராஞ்சஸ் லீனியர் ஈக்குவேஷன்னா என்னன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ லெக்ராஞ்சஸ் லீனியர் ஈக்குவேஷன் அப்படின்னா தேர்ட் கான்செப்ட் லெக்ராஞ்சஸ் லீனியர் ஈக்குவேஷன். ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னா பி இன்ட்டு ஒரு இது வந்து பார்ஷியல் டெரிவேட்டிவ் and some functions q into partial derivative equal to r. So இதோட auxiliary equation dx by p equal to dy by q equal to dz by r. So இந்த auxiliary equationல இருந்து தான் நம்ம ரெண்டு சொல்யூஷன் கண்டுபிடிப்போம். அது pi of c1, c2 which is equal to 0. So இதுதான் Lagrange's linear type differential equation. ஸோ இதிலிருந்து நமக்கு ப்ராப்ளம்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயரில் என்ன கேட்டிருக்காங்கங்கிறத பார்க்கலாம். ஸோ இதில் சார்பிட்ஸ் மெத்தட் உங்களுக்கு இருக்குது, நீங்கள் படிச்சுக்கோங்க. ஸோ சார்பிட்ஸ் மெத்தடு இந்த டைப் ஆஃப் ப்ராப்ளம் கொடுத்தாலும் போட்டுக்கலாம் அப்படிங்கிறத சார்பிட்ஸ் மெத்தட். ஸோ இதில் நான் உங்களுக்கு வந்து இதை மட்டும்தான் ரீகால் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் ஃபார்மேஷன் ஆஃப் பிடிஇ. அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்மேஷன் ஆஃப் பிடிஇ கண்டிப்பாக பாருங்கள்.
ரெண்டு கொஷின் வரும். ஒன்று எலிமினேட்டிங் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட், ஒன்று ஃபங்க்ஷனை எலிமினேட் பண்ணி ஃபார்மேஷன் ஆஃப் பிடிஇ. இது ரெண்டு கொஷின் கண்டிப்பாக ஒவ்வொரு கொஷின் பேப்பரில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பிஜி ஆகட்டும் யூஜி ஆகட்டும் கண்டிப்பாக வரும். ஃபார்மேஷன் ஆஃப் பிடியிலேருந்து கொஷின்ஸ் வந்துடும். அதே போல் ஸ்டாண்டர்ட் டைப்லேருந்து ஒரு ப்ராப்ளம் வரலாம். 4 டைப்லேருந்து ஒரு ப்ராப்ளம் எது வேணாலும் கேட்கலாம். பை லைக் உங்களுக்கு கிளைரட்ஸ் ஃபார்ம் கேட்டாங்கன்னா ஈஸியாக பிக்கும் கியூக்கும் டேரெக்டாக ஏபி அப்ளை பண்ணிக்கலாம். அதே போல் லெக்ராஞ்சஸ் டைப்லேருந்து ஒரு கொஷின் வரும். கண்டிப்பாக 2 கொஷின் எதிர்பார்க்கலாம். ஸோ 2 கொஷின் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது, பட் அட்லீஸ்ட் ஒரு கொஷினாவது ஒரு கொஷின் பேப்பரில் வந்துடும். ஸோ பிடிஇ பொறுத்த வரைக்கும் 5 கொஷின் கண்டிப்பாக வரும். 5மே தப்பு இல்லாமல் போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ நமக்கு கேட்ட கொஷின்ஸ் என்ன மாதிரி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின், the solution of y square p minus xy q equal to x into z minus 2y. இதனுடைய சொல்யூஷன் வேணும். சரிங்களா? ஆப்ஷன் ஏ வந்து உங்களுக்கு pi of x square minus y 2x minus y equal to 0. Option B pi of x minus y square comma x minus 2y equal to 0. Option C pi of x minus y comma x minus y squared equal to 0. Option D pi of x squared plus y squared comma zy minus y squared equal to 0. So solution கண்டுபிடிக்கணும். So it is of the form Lagrange's form. Lagrange's formனா என்ன ஃபார்மேட்டில் இருக்கு? PP QQR. சரிங்களா? ஸோ இதோட ஆக்சிலரி ஈக்குவேஷன் எப்படி எழுதுவீங்க? dx by p. p is equal to y square which is equal to dy by q. q ஓட வேல்யூ minus xy. dz by r. x into z minus 2y. ஓகே. ஸோ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா எனி 2 ஃப்ராக்ஷன்ஸை எடுத்துகிட்டு அதிலிருந்து நீங்கள் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ இப்போது எந்த 2 ஃப்ராக்ஷன் எடுத்துக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 எடுக்கலாம், அல்லது அடுத்த 2 எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கூட இது 2 எடுத்து கூட போடலாம். ஸோ எப்படி வேணாலும் உங்கள் விருப்பம் தான். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 ஈக்குவேஷனை எடுத்துக்கிறேன். dx by y squared is equal to dy by minus xy. yயும் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா எக்ஸு வந்து லெஃப்ட் சைடில் இருக்குது, ஒய் ரைட் சைடில் இருக்குது. அப்போ அந்த வேரியபிள் இன்டர்சேஞ்ச் பண்ணுங்கள். மைனஸ் எக்ஸு டிஎக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இந்த சைடும் கூட வச்சுக்கலாம். ஸோ ஆப்ஷன் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். ஸோ மைனஸ் ஒய் இன்ட்டு டிஒய், ஏன்னா இந்த மைனஸ் ஒரு ஒய் கேன்சல் ஆகிடுச்சிங்க. ஸோ now integrating what? x squared by 2 which is equal to minus y squared by 2 plus some constant c1 ன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா சொல்யூஷன் ஃபைனலாக pi of c1 c2 தான் எழுதுவோம். pi of c1 c2 equal to 0 தான் சொல்யூஷனாக எடுத்துப்போம். சரிங்களா? ஸோ இப்போது c1 மட்டும் வச்சுக்கோங்க. இது இந்த சைடு கொண்டு வந்துட்டிங்கன்னா c1 is equal to x squared by 2 plus y squared by 2. அப்போது இது அல்லது சம் கான்ஸ்டன்ட் c1 is equal to x square plus y squareன்னு சொல்லலாம். எப்படி மேம் 2 எங்கே மேம் போச்சு அப்படின்னா இந்த 2 காமனாக வெளியில் எடுத்து இந்த சைடு கொண்டு வாங்க. 2c1 it is also a constant. அதை தான் கேபிட்டல் c1 is equal to x square plus y square. ஸோ இது வந்து ஒரு சொல்யூஷன். ஆப்ஷன் பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு இருக்கக்கூடிய ஆப்ஷன் இது ஒன்று தான். ஆப்வியஸாக இந்த சொல்யூஷன் வந்து உங்களுக்கு ஆன்சர் வந்து இதுன்னு சொல்லிடலாம். ஒருவேளை இன்னொரு ஆப்ஷன்லேயும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அடுத்த சொல்யூஷன் கண்டுபிடிச்சி தான் ஆகணும். நான் இந்த ப்ராப்ளத்துக்கு எனக்கு இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டு இல்லை, இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டு இல்லை, இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டு இல்லை. ஸோ இங்கே இருக்குது நமக்கு ஒரு சொல்யூஷன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் கிடச்சிருக்கு. ஸோ அதனால் நம்ம டேரெக்டாக எழுதியாச்சு. சரிங்களா? ஸோ நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒரு சொல்யூஷன் இந்த ப்ராப்ளத்தினால வந்ததுனால இதுக்கான அனதர் சொல்யூஷன் என்னவா இருக்கும்னா zy minus y squared. ஸோ இது ஒன் ஆஃப் த கொஷின்.
ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு கொஷின் பார்க்கலாம். Second question, eliminating A comma B, from Z equal to X plus A into Y plus B. சரிங்களா? we obtain என்னவா இருக்கும்? ஆப்ஷன் A வந்து Z equal to PQ, ஆப்ஷன் B Z equal to P plus Q, option A Z equal to PQ, option B Z equal to P plus Q, option C Z equal to P minus Q, option D Z equal to P by Q. ஸோ எலிமினேட்டிங் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட், ரெண்டு கான்ஸ்டன்ட் இருக்குது. ஸோ நம்ம பியை பொறுத்து எக்ஸை பொறுத்து ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். ஸோ இசட் எக்ஸை பொறுத்து பண்ணிங்கன்னா பி, எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம், ஒய்யும் ஒன்றுமே பண்ணக்கூடாது, கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுக்கலாம். ஸோ நடுவில் எதுவும் ப்ளஸ் இல்லாததுனால ஒய் ப்ளஸ் பி இஸ் ஏ கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுக்கோம். எக்ஸை பண்ணால் 1 ப்ளஸ் ஏ கான்ஸ்டன்ட் 0. ஸோ திஸ் இம்ப்ளைஸ் ஒய் ப்ளஸ் பிக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம், ஜஸ்ட் பி. ஸோ நெக்ஸ்ட்டு இதே ஈக்குவேஷன் ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். அப்போ Q இஸ் ஈக்குவல் டு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும் போது ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஏ இஸ் ஏ கான்ஸ்டன்ட், கன்சிடர் as ஏ கான்ஸ்டன்ட். ஸோ ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 ப்ளஸ் பி இஸ் ஏ 0. ஸோ அப்போது ஒய் எக்ஸ் ப்ளஸ் ஏக்கு பதிலாக நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், Q. ஸோ கிவன் ப்ராப்ளம் வாட், இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஏ, எக்ஸ் ப்ளஸ் ஏக்கு பதிலாக நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், Q. And y plus b is equal to p. This implies z equal to pq is the solution of the formation of pd. அதாவது இந்த சொல்யூஷனை வச்சிருக்கக்கூடிய partial differential equation z equal to pq. So option A is the correct answer. So next ஒரு question பார்க்கலாம். ஸோ எலிமினேட்டிங்லேருந்து கண்டிப்பாக கொஷின் வரும்னு சொல்லியிருக்கேங்க, கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. அதே போல் உங்களுக்கு லெக்ரான்ஜஸ் மெத்தட்லேருந்து ஒரு கொஷின் வந்துடும், ஸ்டாண்டர்ட் டைப்லேருந்து கொஷின் வந்துடும். கண்டிப்பாக ஒரு 5 கொஷின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். Form the PDE by eliminating the arbitrary function from z equal to x plus y plus function of x comma y. Okay, so option A px minus qy equal to x minus y, option B px plus qy is equal to x plus y, option C px plus qy is equal to x minus y, option D px minus qy is equal to x plus y. Okay, function இப்போ நம்ம eliminate பண்ணோம். ஸோ கொடுத்துருக்கக்கூடிய given problem z equal to x plus y plus function of x comma y. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க. ஸோ p is equal to எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 ப்ளஸ் ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 0. ஏன்னா எக்ஸை பொறுத்து பார்ஷியலில் எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ஒய் எஸ் ஏ கான்ஸ்டன்ட். ஸோ அப்போ இது 0 ப்ளஸ் எஃப்ல எக்ஸ் இருக்குது ஒய் இருக்குது, அப்போ எஃப் டேஷ் இன்ட்டு எக்ஸ் கமா ஒய். ஓகேங்களா? ஸோ அப்போ எஃப் டேஷ் பண்ணி ஆகணும். எக்ஸ் கமா ஒய்ங்கிறதுனால ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் தானே தவிர உள்ள என்ன ஃபங்க்ஷன் நமக்கு மென்ஷன் பண்ணலை, ஜஸ்ட் எஃப் டேஷ் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ அப்போது எஃப் டேஷுக்கு பதிலாக நான் என்ன ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், p minus 1. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு q. ஸோ இதை வந்து நம்ம ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். சரிங்களா? அப்போ ஒய்யை பொறுத்து பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸ் 0, ஒய்யை பண்ணும்போது 1 ப்ளஸ் எஃப் டேஷ், ரைட்? ஸோ அப்போது எஃப் டேஷுக்கு பதிலாக என்ன கிடச்சிருக்கு நமக்கு, q minus 1.
ஓகே. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கிவன் ப்ராப்ளம், சாரி எக்ஸ் கமா இல்லை எக்ஸ் இன்ட்டு ஒய். அப்போது எக்ஸ் இன்ட்டு ஒய்னா எக்ஸ் ஒய் இன்ட்டு இது கூட ஒரு டெரிவேட்டிவ் வரும். ஸோ இன்ட்டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும் போது ஒய் கன்சிடர் அஸ் எ கான்ஸ்டன்ட். ஸோ ஆன்சர் டோட்டலாகவே மாறும். ஸோ எப்படி வரும்னா எஃப் டேஷ் ஒய் இஸ் ஈக்குவல் டு பி மைனஸ் ஒன். ஸோ நெக்ஸ்ட்டு q வேணும். அப்போது நமக்கு ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க. ஸோ q இஸ் ஈக்குவல் டு 0 ப்ளஸ் 1 ப்ளஸ் எஃப் டேஷ் இன்ட்டு ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும் போது எக்ஸ் இருக்கும். ஸோ எஃப் டேஷ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு q மைனஸ் ஒன்னு சொல்லிக்கலாம். ஸோ இதில் இந்த எஃப் டேஷை எலிமினேட் பண்ணும். ஸோ டிவைட் பண்ணுங்கள். எஃப் டேஷ் எக்ஸ் டிவைடட் பை எஃப் டேஷ் ஒய் இஸ் ஈக்குவல் டு q மைனஸ் ஒன் டிவைடட் பை p மைனஸ் ஒன். மாற்றி கூட டிவைட் பண்ணலாம். ஸோ ஆன்சர் வந்து நமக்கு வந்து கரெக்டான ஆன்சரை கொண்டு வரணும். ஸோ எக்ஸ் இன்ட்டு p மைனஸ் ஒன் எஃப் டேஷ் கேன்சல் பண்ணிடுங்க, விச் இஸ் ஈக்குவல் டு y இன்ட்டு q மைனஸ் ஒன். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு ஆப்ஷன் கிடைச்சிடும். ஸோ எக்ஸால் உள்ள மல்டிப்ளை பண்ணும் போது என்ன கிடைக்கும்? px மைனஸ் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு qy மைனஸ் ஒய். ஸோ ஆப்ஷன் என்னன்னு பாருங்கள். என்ன டைப்பில் இருக்குன்னா லெஃப்ட் சைடு ஃபுல்லாக px qy இருக்குது. ஸோ அப்போ அந்த qy இந்த சைடு கொண்டு வந்துட்டிங்கன்னா px மைனஸ் qy விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் அந்த சைடு கொண்டு போயிட்டோம்னா x மைனஸ் ஒய். ஸோ ஆப்ஷன் px மைனஸ் qy ஈக்குவல் டு x மைனஸ் ஒய். ஆப்ஷன் ஏ தான் உங்களுக்கு கரெக்டான ஆன்சர். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக ஃபங்க்ஷனை எலிமினேட் பண்ணுற ஒரு கொஷினும் அண்ட் தென் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் எலிமினேட் பண்ணுற ஒரு கொஷினும் கண்டிப்பாக கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு ஓகே. ஸோ கண்டிப்பாக ஒரு கொஷின் இந்த ப்ராப்ளத்துலேருந்து வர்றதுனால நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு கொஷின். ஸோ உங்களுக்கு அடுத்த ஒரு கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சிஎஃப் மட்டும் வேணும், சரி சொல்யூஷன் வேணும். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த ப்ராப்ளம் தான். பி ஸ்கொயர் அதே டைப்பில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம். பி ஸ்கொயர் மைனஸ் 9p ப்ளஸ் 18 ஈக்குவல் டு 0. ஸோ இது என்ன டைப்பில் இருக்குது நமக்கு பாருங்க. ஸோ ஒரு ஜஸ்ட் வந்து உங்களுக்கு p இஸ் ஈக்குவல் டு dy பை dx. ஸோ இதில் dy பை dxன்னு சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆப்ஷன் எல்லாமே y மைனஸ் இந்த டேர்ம் ஃபேக்டராக கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா? சேம் இதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் போட்டோம் இல்லைங்களா? ஸோ 18 வேணும். 6 3s are 18 மைனஸ். ஸோ இங்கே நமக்கு என்ன வரும்? p இஸ் ஈக்குவல் டு 6 q இஸ் ஈக்குவல் டு 3ன்னு வரும். ஸோ dy பை dx இஸ் ஈக்குவல் டு dy by dx equal to 6 and then dy by dx equal to 3. ஸோ இது நம்ம போட்ட டைப் தான். ஸோ இதிலேருந்து dx இந்த சைடு கொண்டு போயிட்டீங்கன்னா dy equal to 6 into dx and then இதில் dx இந்த சைடு கொண்டு போயிட்டீங்கன்னா dy is equal to 3 into dx. So now integrating y equal to 6x plus c1, y is equal to 3x plus c2. So for answer y minus 6x minus c1 equal to 0, comma y minus 3x minus c2 equal to 0. So இதனுடைய ப்ராடக்ட் தான் இதனுடைய சொல்யூஷனாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம ரிவிஷன் பண்ணது ODE and PDE. ஸோ ODEயில் உள்ள கான்செப்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் ஆர்டராக இருந்தால் 3 டைப் ஆஃப் ப்ராப்ளம் இருக்குது. அதே போல் செகண்ட் ஆர்டராக இருந்தால் அதில் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்கிறதுக்கான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எப்படி கேட்குறாங்கங்கிறது உங்களுக்கு சொல்லியிருக்கோம். ஸோ பிடியில் கண்டிப்பாக ODE PDயிலேருந்து 10 கொஷின் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதில் பிடியில் வந்து உங்களுக்கு எலிமினேட்டிங் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் அண்ட் ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன்லேருந்து இல்லாத கொஷின் பேப்பரே கிடையாது. அதே போல் லெக்ராஞ்சஸ் மெத்தட் ஒரு கொஷின் கண்டிப்பாக கேட்டுருவாங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் டைப்லேருந்து நமக்கு கொஷின்ஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு இதில் எல்லாமே கோத்ரூ பண்ணிக்கோங்க. ப்ராப்ளம்ஸ் நிறையா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நீங்கள் பண்ணுற சின்ன சின்ன மிஸ்டேக் கூட ரெக்டிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ ஃபுல் கிளியராக
மெயின் இதுக்கு டிஃப்ரென்ஷியேஷனும் இன்டகிரேஷனும் ஃபார்முலா பேசிக்காக தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஃபுல்லாக ஃபார்முலாவை தரவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்னென்ன டைப்பில் இருக்குங்கிற எல்லா ப்ராப்ளம்ஸும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம யூனிட் 8 அடுத்த செஷன் உங்களுக்கு சண்டேல ஸ்டார்ட் ஆகுது. ஸோ சண்டே பார்த்துக்கலாம். தேங்க்யூ. டிஎன்பிஎஸ்சி டெட் நியமன தேர்வு, பிசி, எஸ்ஐ, டிஆர்பி, அக்ரி, ஃபாரஸ்ட், ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம். அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும். நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு. தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர், சேலம். கான்டாக்ட் 9042030163. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. cell 90420 30163.